அத்தியாயம் 1. ஹாப்பி நியூ இயர் என்றான் பரத். சுசீலாவின் கையை பற்றி குலுக்கினான். சேம் டு யூ பரத் என்றாள் சுசீலா. பற்றின அவன் கையை உயர்த்தி முன்னங்கையில் தன் இதழ்களை மெத்தென்று பதித்தாள். சோ இன் குட் மூட்ஸ் என்று புன்னகைத்த பரத் தன் 2 கைகளையும் விரித்து நம் நாட்டு ஜனாதிபதியை நெருங்கும் வெளிநாட்டு விருந்தாளி அதிபர் மாதிரி அவளை நெருங்கினான். மறுக்காமல் அந்த அணைப்பை அனுமதித்தாள். ரொம்ப நாளாச்சு பரத், இந்த மாதிரி நெருக்கமாகித்தானே? அதில்ல, அதை சொல்லி ரொம்ப நாளாச்சு. இப்போ ஒரு தடவை சொல்லிக்கலாமா? எதை சொல்ற? ஐ லவ் யூ பரத். சூப்பர் மூட்ஸ்ல இருக்க சுசினி. ஐ ஆல்சோ லவ் யூ. இப்போ நான் இந்த ஜீன்ஸும் டிஷர்ட்டும் உனக்கு அழகா எடுப்பா இருக்குன்னு சொல்லணுமா டார்லிங்? ஷூர். கொஞ்சம் அந்த கிறுக்குத்தனமான நாட்களை மறுபடி வாழ்ந்து பார்க்கலாமா பரத்? ஷேரிங் ஒன் ஐஸ்கிரீம், எக்ஸ்சேஞ்சிங் லவ் லெட்டர்ஸ் அண்ட் ஆல் தட். அந்த த்ரில் போயிடுச்சு இல்ல? இப்போ வேற வகை த்ரில்லெல்லாம் இருக்கு சுசி, நீ தான் ஒத்துக்க மாட்ட. போதும், புறப்படுங்க என்று அவள் தன் பனியனின் சுருக்கங்களை சரி செய்த பிறகுதான் தெளிவாக படிக்க முடிந்தது. நெஸ்ட் ஃபுல் ஆஃப் பேர்ட்ஸ். எங்க, ஏதாவது பிக்சருக்கு ரிசர்வ் பண்ணிருக்கியா என்ன? இல்ல, ஜெயிலுக்கு போறோம். வாட்? ரிப்பீட். JAIL ஜெயில். தமிழ்ல சிறைச்சாலைக்கு போறோம். யூ மீன் பரதன் படம்? மத்திய சிறைச்சாலைக்கு போறோம். என்னாச்சு உனக்கு? ஒய்? நம்ம மத்திய சிறைச்சாலை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதிங்க 9 பேர் அவங்க தண்டனைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க பரத். அவங்கள பார்த்து பழங்கள் தர்றோம். எதுக்கு? அதை சாப்பிட்டு புஷ்டியா சாகிறதுக்கா? நோ, எனக்கு இந்த ஐடியாவே பிடிக்கல. புது வருஷமும் அதுவுமா கலகலன்னு பொழுத நகர்த்த 100 விஷயங்கள் சிட்டில இருக்கு சுசி. பட் இதுல கிடைக்கிற மனநிறைவு அதுல கிடைக்காது பரத். வருஷ ஆரம்பத்துல மனசுல ஒரு சமுதாய சிந்தனை பதியட்டுமே நினைச்சேன். என்ன, அந்த ஜோல்னா பைக்காரன் உன்னை கவியரங்கத்துக்கும் ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸுக்கும் அழைச்சிட்டு போக ஆரம்பிச்சப்பவே நினைச்சேன். வரட்டும், அந்த என்ன பேரு, ஆகாய புத்திரன் தானே, அவன் தான் உன்னை கெடுத்துட்டான். டோன்ட் டாக் லைக் திஸ். கொஞ்சம் ஆழமாவும் வாழ்ந்து பார்க்கணும் பரத். கிணத்துக்குள்ள கயிறு பிடிச்சு இறங்கிடணுமா? இத பாரு, இந்த ரேஞ்சில் போனா நீ வசன பனியனை கலட்டிட்டு காட்டன் புடவை, கதம்பம், குங்குமம்னு வேற ரூட்ல இறங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பரத், சீரியஸா பேசுங்க. என்னோட நீங்க ஜெயிலுக்கு இப்ப வரப்போறீங்களா இல்லையா? வந்து தொலைக்கிறேன். என்ன செய்ய போறோம் அங்க? எனக்கு அதை தெளிவா சொல்லு. ஆப்பிள் வாங்கி போகலாம். ரைட்டு. அவங்களுக்கு கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம். சொல்லிட்டு உடனே புறப்படுறோம் இல்லையா? நோ, ஒவ்வொரு கைதிகிட்டையும் 10 நிமிஷம் ஆறுதலா பேசுறோம். எப்படி? கவலைப்படாதீங்க. கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் மாயாஜாலம் நடந்து உங்க தூக்கு தண்டனை ரத்தாகிடும்னு பொய் சொல்றதா? அப்படி இல்ல. வேற எப்படி? இப்ப நான் தான் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதின்னு வச்சுக்கோ. அடுத்த வாரத்துல என்ன தூக்குல போட போறாங்க. கமான் சொல்லு, எனக்கு ஆறுதல் சொல்லு பார்க்கலாம். பரத் மேஜையின் மூலையில் குதித்தமர்ந்து சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டான். சுசீலா அவன் அருகில் வந்தாள். இதோ பாருங்க, இந்த தண்டனை உங்க ஆத்மாவுக்கு இல்ல, உங்க உடம்புக்குத்தான். மரணம் எப்பவுமே உடம்புக்குத்தான், உயிருக்கு இல்ல. சொல்லப்போனா உங்க ஆத்மாவுக்கு பரிபூரண விடுதலை கிடைக்க போகுது. உங்க ஆத்மா இந்த உடம்புல கொஞ்ச காலம் தங்கி இருக்குது. இந்த உடல்ல துறந்தப்புறம் மறுபடி ஆத்மா வேற ஒரு பிறப்பு எடுக்கும், வேற ஒரு உடல் எடுத்துக்கும். உங்களுக்கு மரணத்தை நிச்சயம் செஞ்சது நீதிபதி இல்ல, போன பிறப்புல நீங்க செஞ்ச கர்மா. அதனால கவலைப்படாதீங்க. மனசை சஞ்சலப்படாம வச்சுக்கங்க. அமைதியா இந்த உயிர் விடுதலைய ஏத்துக்கங்க. பரத் சுசீலாவை உற்று பார்த்தான். என்ன பரத் இப்படி பாக்குறீங்க? ஏதாச்சும் யோகா கிளாஸ் போயிட்டு வந்தியா? பயமா இருக்கு சுசி. என்ன பயம்? ஒரு நாளைக்கு காவி கட்டிக்கிட்டு இமயமலைக்கு போயிடுவியோன்னு பயமா இருக்கு. ஏய் வெயிட், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ரஜினிகாந்த் பேட்டிய 2 நாளும் டிவியில பாத்தில்ல நீ? அதான். இப்ப வரப்போறீங்களா இல்லையா? வந்துட்டேன். இருவரும் காரில் ஏறியதும் ஸ்டார்ட் செய்து 10 அடி நகர்ந்ததுமே காரை நிறுத்திய பரத், சுசி, புது வருஷத்துக்கு சமூக சிந்தனையோட மனசுல பாரம் ஏத்திக்கணும், அவ்வளவுதானே. ஜெயிலுக்கு போகாம இன்னொரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோசனை சொல்லவா என்றான். என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோம் இருக்கு. அங்க 15-20 பேர் தன் சொந்தங்களை விட்டு நண்பர்களை விட்டு அனாதைகளா பல வயசுல வாழறாங்க. அவங்களுக்குள்ள 1000 சோகங்கள் இருந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காம சுயமா தொழில் பண்றாங்க. பேங்க் லோன் கேட்கறதில்ல, யார்கிட்டையும் டொனேஷன் கேட்கறதில்ல. அவங்களோட தரத்தால மக்கள் அவங்கள தேடி வர்ற மாதிரி அந்த அனாதைகள் செய்திருக்காங்க. ஏன் அவங்கள போய் பார்க்க கூடாது? நல்ல யோசனை தான். எங்க இருக்கு அந்த ஹோம்? கோடம்பாக்கத்துல இருக்கு சுசி. அந்த அனாதைகள் சேர்ந்து என்ன தொழில் செய்யறாங்க? சேர்ந்து செய்யறது கிடையாது சுசி, தனித்தனியா தான் சம்பாதிக்கிறாங்க. என்ன தொழில்? இந்த சாக்கடை சமூகத்துக்கு தங்களை சமர்ப்பிச்சிட்டாங்க சுசி. அவங்களுக்கு அவங்க உடம்பு தான் இயந்திரம், மூலதனம் எல்லாமே. சுசீலா அவனை முறைத்து, இப்படித்தான் சுத்திக்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன். வருஷத்தோட முதல் நாள்ல என்கிட்ட திட்டு வாங்கணுமா? ஒழுங்கா காரை ஜெயிலுக்கு ஓட்டுங்க என்றாள். இவங்க கூட மனசளவுல செத்து போனவங்க தான் சுசி. இவங்களுக்கு யாரு ஹாப்பி நியூ இயர் சொல்றது? ஆமா, அந்த ஹோம் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு வக்கீலுக்கு இதெல்லாம் தெரியலன்னா தான் நீ ஆச்சரியப்படணும். அதாவது
அட்ரஸ் வரைக்கும் தான் பழக்கம் சுசி என்றான் பரத். அத்தியாயம் 2. மத்திய சிறைச்சாலைக்கு வந்து சேர்ந்தபோது டாக்டர் வீட்டுக்கு வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்ட குழந்தையின் முகத்தைப் போல பரத்தின் முகம் மாறியிருந்தது. சுசி, பர்மிஷன் வாங்கிட்டியா? நேத்தே. சதிகாரி, நான் இப்படி நிழலா வண்டியை போட்டுட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கேனே, நீ மட்டும் போய் ஆப்பிள் கூடையை கொடுத்துட்டு கூடை நிறைய புண்ணியம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். 2 பேரும் தான் போறோம் என்று சுசீலா காரின் டிக்கியை திறக்க பரத் அந்த ஆப்பிள் கூடையை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டான். புத்தாண்டு வாழ்த்துக்கள் பரிமாறப்பட்டதும் உதவி ஜெயிலர் அருள் அவர்களை வழி நடத்தினார். இதுபோல ஏற்கனவே வந்திருந்த பழங்கள் இனிப்புகளுடன் இந்த கூடையையும் வைக்க சொன்னார். உணவு நேரத்தில் விநியோகித்து விடுவோம் என்றார். அறைக்கும் ஹாலுக்கும் 2 கெட்டானாக இருந்த அங்கே அழைத்து சென்று மர நாற்காலிகளில் உட்காரச் சொன்னார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவங்க இந்த ஜெயிலில் 9 பேர் இருக்காங்க சார். அதுல 4 பேர் ஹைகோர்ட்லையும் ஜனாதிபதி கிட்டையும் அப்பீல் பண்ணியிருக்காங்க. 9 பேரை நீங்க சந்திக்கணுமா? மரண தண்டனை கன்ஃபார்ம் ஆன 5 பேரை மட்டும் சந்திச்சா போதும் என்றாள் சுசீலா. அருள் தோள்களை உயர்த்தி கொண்டு புன்னகைத்தார். என்னமோ தெரியல, திடீர்னு தூக்கு தண்டனை கைதிகள் மேல நிறைய பேருக்கு ஆர்வம் திரும்பி இருக்கு. இப்ப மணி 9 ஆகுது. நீங்க அரை மணி நேரத்துல முடிச்சுக்கோங்க ப்ளீஸ். 9:30க்கு இதே தூக்கு தண்டனை கைதிகளை சந்திக்கிறதுக்கு ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் பர்மிஷன் வாங்கியிருக்காரு. நாங்க பேட்டி எதுவும் எடுக்க போறதில்ல, அவங்களுக்கு மனசுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல விரும்புறோம் என்றாள் சுசீலா. ஆமா சார், 4x5 மொத்தம் 20 வார்த்தை தான். எங்களுக்கு அரை மணி நேரம் கூட அவசியம் இல்லை என்றான் பரத். அருள் நகைச்சுவை விரும்பியாக தெரியவில்லை. இருங்க, கூட்டிகிட்டு வரேன் என்று சென்றார். சுசீலா தன் கைப்பையிலிருந்து ஒரு சிறிய டேப் ரெக்கார்டர் எடுத்து மடியில் வைத்து கொண்டாள். பேட்டி எடுக்கலன்னு சொன்ன, இது எதுக்கு அப்புறம்? ஒரு ஜெயமந்திரம் கொண்ட பஜனை கேசட் கொண்டாந்துருக்கேன் பரத். அதை அவங்களுக்கு போட்டு காட்ட போறேன். 5 நிமிஷம்தான். அது அவங்க மனசுல ஒரு வகை அமைதி ஏற்படுத்தும். அந்த மந்திரத்தை அவங்க அடிக்கடி மனசுக்குள்ள உச்சரிச்சாங்கன்னா சுமை போயிடும், மரண பயம் போயிடும், கலக்கம் போயிடும். தாயத்து விற்கிறவன் மாதிரி அடுக்கிக்கிட்டே போறியே, கொஞ்சமாவது நியாயமா இருக்கா சுசி? என்ன உன் ட்ரெஸ் என்ன, ஸ்டைல் என்ன, உன் வாயிலிருந்து யோகா கர்மா தியானம் மந்திரம்னு வர்றது உறுத்தலா இல்ல? வாழ்க்கையில எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் பரத். இப்ப எப்படி வாழ்ந்தாலும் சரி, கொஞ்ச காலம் கழிச்சாவது இப்படித்தான் வாழணும்னு வாழணும் பரத். அப்போ எப்படி வாழணும்னு இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பில்ல. கொஞ்ச காலம்னா எவ்வளவு காலம் சுசி? 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் கூட ஆகலாம். இந்த லௌகீக உலகத்துல எனக்கு இன்னும் நிறைய ஆசைகள் துடிப்புகள் இருக்கே பரத். அப்போ நான் கவலைப்பட வேணாங்கிற வசன பணியன் தொடரும் இல்லையா? நிச்சயமா. உதவி ஜெயிலர் முன்னே வர அவரை தொடர்ந்து கைதிக்கான உடைகளில் அந்த 5 பேரும் வந்தார்கள். அவர் கை காட்டியதும் இவர்களை பார்த்து கும்பிட்டார்கள். எதிரே தரையில் சம்மணமிட்டு அமர்ந்தார்கள். 5 பேருமே மெலிந்து கன்னங்கள் ஒட்டி போய் தோள்பட்டை எலும்புகள் துருத்தி தூக்கில் போடவில்லை என்றாலும் 1 மாதத்தில் செத்து விடுவார்கள் போல இருந்தார்கள். கண்களில் ஒளி இல்லை, முகங்களில் பாறை தெரிந்தது. உதடுகளுக்கும் புன்னகைக்கும் அறிமுகமே இல்லாதது போல இருந்தார்கள். இவங்க பெரிய வக்கீல் பரத்னு பேரு, இவங்க சுசீலா. புது வருஷத்துக்கு உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு அமைதியா கேட்டுக்கங்க. சுசீலா தொண்டையை செருமிக் கொண்டாள். இரு சுசி. சார், அவங்கள பிரீஃபா அறிமுகப்படுத்துங்களேன் என்றான் பரத். இவன் துவாரகநாதன். அம்மாவை அடிச்சு உதைச்சிட்டு சும்மா கூத்தியா வீட்டுக்கு போயிட்டு இருந்த சொந்த அப்பாவை 18 இடத்துல வெட்டி கொன்னவன். 1 மாசம்தான் ஆச்சு தீர்ப்பாகி. அந்த துவாரகநாதன் இவர்களை பார்க்காமல் தலை கவிழ்ந்து தன் விரல் நகங்களில் சுரண்டி கொண்டிருந்தான். இவன் கோபால்சாமி. பங்காளி சண்டை. சித்தப்பாவையும் சித்தியையும் கடப்பாரை எடுத்து மண்டையில போட்டுட்டான். வர 19ஆம் தேதி தண்டனை நிறைவேற்ற சொல்லி உத்தரவு வந்திருக்கு. ஜனாதிபதி வரைக்கும் அப்பீல் செஞ்சும் தீர்ப்பு மாறல. கோபால்சாமி தன் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அறையின் ஜன்னல் பக்கம் இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். இவன் பிராங்க்லின், அனாதை. சின்ன வயசுல இருந்தே வன்முறையில வளர்ந்து தீவிரவாதியாகி 23 கொலை செஞ்சிருக்கான். 4 வருஷமா தேடப்பட்டு 5 மாசம் முன்னாடிதான் பிடிச்சாங்க. இங்கிலீஷ் பிரமாதமா பேசுவான். பிராங்க்லின் தான் அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றி சட்டை முனையில் துடைத்து கொண்டிருந்தான். இவன் சிதம்பரம். தன் பொண்டாட்டியை இன்னொரு ஆம்பளையோட பார்த்துட்டான். உணர்ச்சி வேகத்துல உடனே பொண்டாட்டிய கொலை செஞ்சுட்டான். ஒரு குழந்தை மட்டும் இருந்துச்சு. போன வாரம் அந்த குழந்தை டைஃபாய்டு ஃபீவர் வந்து இறந்துடுச்சு. இந்த 1 வாரமா சரியா சாப்பிடல, சரியா பேசல. துக்கத்துல இருந்து வெளியில வரமாட்டேங்கிறான். சிதம்பரம் சற்றே வாய் பிளந்து அருளையே பார்த்து கொண்டிருந்தான், பிரமை பிடித்தவன் போல. இவன் ஜீவன். சொத்து தகராறுல எதிரி குடும்பத்துல இருந்த 8 பேரையும் வீட்டுக்கு வெளியில தாழ்பால் போட்டு நெருப்பு வச்சு கொன்னுட்டான். இப்போ உணர்றான். அழகான இளம் மனைவி இவனை பார்க்க வந்துட்டு போறப்போ தேம்பி தேம்பி அலறான். 2 வாரம் முன்னாடி சுவாமி பூர்ண கும்பானந்தான்னு காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு சுவாமிகள் இங்க ஜெயிலுக்கு வந்து 7 நாள் லெக்சர் கொடுத்தாரு. அதுல ரொம்ப ஈடுபாடு வந்துடுச்சு இவனுக்கு.
அந்த சுவாமிகளோட போட்டோவை எப்பவும் தன்னோட வச்சிருக்கான். தத்துவமா பேசுறான். இப்போ சாவை பத்தி கவலை இல்லைன்னு இப்ப ஜெயில சொல்ற ஒரே ஆள் இவன்தான். ஜீவன் தன் கால் சட்டை பைக்குள்ளிருந்து அந்த சுவாமிகளின் சிறிய லாமினேட்டட் புகைப்படத்தை எடுத்து பார்த்து கொண்டு தொட்டு தன் உதட்டில் வைத்து கொண்டான். சுவாமி பூர்ண கும்பானந்தாவா என்றான் பரத். ஆமா, காஞ்சிபுரத்துல ஆசிரமம் வச்சிருக்காரு. டேய், அந்த போட்டோவை ஐயா கிட்ட கொடு, பார்த்துட்டு தருவாரு. அவர் இங்க வந்தப்ப எல்லாருக்கும் கொடுத்தாங்க. பரத் வாங்கி பார்த்தான். அந்த சுவாமிகளின் புகைப்படம் பக்தியை விட பயத்தை தான் உடனே தோற்றுவித்தது. உடனே திரும்ப கொடுத்து விட்டான். இப்ப நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லலாம் என்றார் அருள். ஃப்ரெண்ட்ஸ் என்று துவங்கினாள் சுசீலா. எஸ், உலகத்துல எல்லாருமே நண்பர்கள் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு விதமான வாழ்க்கை பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. நீங்க அத்தனை பேரும் சட்டத்தோட தீர்ப்புப்படி உங்க கடைசி தினத்தை சந்திக்க போறவங்க. மரணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாலே உங்க கலக்கமும் பீதியும் போயிடும். சுசீலா பேச பேச பரத் தன் கொட்டாவியை அடக்கி கொண்டான். சுசீலா பேசி முடித்துவிட்டு டேப்பில் அந்த பஜன் பாடலை ஓடவிட்டாள். அவர்களை கண்களை மூடி கேட்கச் சொன்னாள். பாடல் முடிந்ததும் 5 பேரில் ஜீவன், சிதம்பரம் இருவர் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது. பரத், அவங்கள நீங்க ஏதாவது கேட்க விரும்பினா கேட்கலாம், பதில் சொல்லுவாங்க என்றார் அருள். ஒரே ஒரு கேள்வி பொதுவா கேட்கிறேன். உங்கள யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். அந்த சூழ்நிலைய முடிவெடுத்து செயல்பட்டுட்டீங்க. இப்போ இந்த நிமிஷம் உங்க குற்றங்களை முழுமையா உணர்ந்து தப்பு செஞ்சிட்டோம்னு உருகுறீங்களா? சிதம்பரம் தவிர மற்ற 4 பேரும் ஒரே குரலில் ஆமா என்று சொல்ல, சிதம்பரம் மட்டும் வெறித்த பார்வையுடன் அமைதியாக இருந்தான். ஏன் சிதம்பரம், நீங்க கொலை செஞ்சது தப்புன்னு உணரலையா? இல்ல, செய்ய வேண்டிய 2 கொலைகளை செய்யாம சாக போறோமேனு தான் என் மனசு இப்ப துடிக்குது என்றான். பரத் அவன் பதிலில் அதிர்ந்தான். ராஸ்கல், வாய மூடுடா கத்தினார் அருள். இன்னும் உனக்கு கொலைவெறி அடங்கலையே. கடைசி நாட்கள்லையாவது சுத்தமான மனசோட இருடா, இல்லன்னா ஆவிய அலைவ என்றவர் தன் கை கடிகாரத்தை பார்த்து போலாமா, டைம் ஆச்சு என்றார். பரத் அந்த சிதம்பரத்தை திரும்பி பார்த்தபடி அவரை தொடர்ந்தான். கை குலுக்கி விடை பெற்று குட்டி கேட் வழியாக சிறைக்கு வெளியே வந்தார்கள். பரத் கூலிங் கிளாஸ் அணிந்து சிகரெட் பற்ற வைத்தான். நான் பேசினதை அவங்க ரொம்ப ரசிச்சாங்க பரத். அவங்க மனசு பாரம் கொஞ்சமாவது இறங்கி இருக்கும் என்றாள் சுசீலா. ஆனா நம்ம மனசு பாரம் ஆயிடுச்சே சுசி. என்னதான் நான் கிண்டல் அடிச்சாலும் கஷ்டமாத்தான் இருக்கு. நோய் வந்து சாகிறது ஒரு மாதிரி, விபத்துல 1 செகண்ட்ல சாகிறது ஒரு மாதிரி. இவங்க சாவ நினைச்சு பாரு. தேதி குறிக்கப்பட்டு அதை நோக்கி மனசை தயார்படுத்திக்கிட்டு அவங்களே திடகாத்திரமா நல்ல புத்தியோட நடந்து வந்து நின்னு கழுத்துல கயிறு போடப்படுற அந்த கடைசி வினாடி அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? யூ காண்ட் இமேஜின் சுசி என்று கார் சாவியை சுழற்றியபடி நடந்த பரத் தன்னை 2 அடி இடைவெளியில் கடந்து நின்ற கைனட்டிக் ஹோண்டாவிலிருந்து இறங்கிய அந்த மிடி பெண்ணை திரும்பி பார்த்தான். அவள் அவசரமாக வண்டி பாக்ஸில் இருந்து தன் கைப்பை டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கொண்டவள் மை காட் என்று ஒளியில்லாமல் உச்சரித்து தன் முன்னெற்றியில் செல்லமாக அடித்துக்கொண்டு வாட்ச் பார்த்து பதறி சுற்றுமுற்றும் பார்த்து இவர்களிடம் ஓட்டமாக வந்தாள். நின்றாள். எக்ஸ்கியூஸ் மீ என்றால் மீண்டும் ஒரு முறை ரிஸ்ட் வாட்ச் பார்த்து கொண்டு. அழகான பெண்கள் என்ன தப்பு செஞ்சாலும் உடனடியா மன்னிக்கப்படுவார்கள்னு ரிக்வேதத்திலே சொல்லியிருக்கு. நாங்க மன்னிக்கிறதுக்கு நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க என்றான் பரத். ஐ எம் அஞ்சனா, விழிச்சுடர் பத்திரிகையோட ரிப்போர்ட்டர். இங்க கைதிகளை பேட்டி எடுக்க டைம் வாங்கியிருந்தேன். டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வந்தேன்னா கேசட்டை மறந்துட்டேன். அப்பாயின்மெண்ட் டைம் ஆயிடுச்சு. திரும்பி போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள எனக்கு ஒதுக்கின அரை மணி நேரம் முடிஞ்சிடும். உங்க கேசட் மட்டும் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அட்ரஸ் கொடுங்க, நானே திரும்ப வந்து கேசட்டை ஒப்படைச்சிடுறேன் ப்ளீஸ் என்றாள். முதல்ல ஹாப்பி நியூ இயர் அஞ்சனா என்று பரத் கை நீட்ட அவள் சகஜமாக குலுக்கினாள். சேம் டு யூ மிஸ்டர் பரத். ஷீ இஸ் சுசீலா. ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். ஐ எம் நாட் யுவர் சிஸ்டர். போலாமா பரத் என்றாள் சுசீலா. இரு சுசி, இவங்களுக்கு கேசட் தர வேணாமா? நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா எதுவும் இல்லையே. உன் டேப்பில் இருக்கிற கேசட் கூட ஃபுல் ஆஃப் பஜன்ஸ், தேடி தேடி பதிவு செஞ்சது. இப்போ நான் என்ன செய்வேன்? நகம் கடித்து துப்பினாள் அஞ்சனா. எச்சல் பண்ணாதீங்க என்ற பரத் தன் காரை பார்த்ததும் விரலை சொடுக்கி கொண்டு விரைந்து சென்று ஒரு கேசட்டோடு திரும்பினான். இந்தாங்க, இதுல முக்கியமா எதுவும் இல்லையே. ஏ சைடுல ரங்கீலா சாங்ஸ் இருக்கு, பி சைடு முழுக்க காலி தான். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் சார். இன்டர்வியூ பண்ணிட்டு மேட்ரை வேற கேசட்டுக்கு மாத்திக்கிட்டு உங்க கேசட்டை தேடி வந்து ஒப்படைச்சிடுறேன். உங்க கார்டு கொடுங்க சார். பரத் கொடுத்த கார்டை பார்த்து விழிகளை உயர்த்திய அஞ்சனா, மை குட்னஸ், நீங்க அந்த பரத்தா? உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் சார். தேங்க் காட், டைம் ஆச்சு, பேட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கேசட்டை பெற்றுக்கொண்டு ஜெயில் வாசலை நோக்கி துள்ளலாய் ஓடினாள். அவ போயாச்சு, அவ முதுகுக்கு கை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, வாங்க போகலாம் என்றாள் சுசீலா கடுகடுப்பாக.
வெண்ணெயில தான் தினம் குளிப்பா போலிருக்கு. பாரு எப்படி ஷைன் அடிக்கிறா. இளமை எப்படி அவ உடம்பு முழுக்க பிரேக் டான்ஸ் ஆடுது. போதும் என்று டிரைவிங் சீட்டில் அமர்ந்தாள். அருகில் அமர்ந்த பரத், இப்பதான் நியூ இயர் உற்சாகமே எனக்கு வந்திருக்கு சுசி. விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு அவ குதிச்சது கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சுல்ல. இப்ப நீங்க வாயை மூடலன்னா உங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுவேன். தட் இஸ் பெட்டர் சுசி. நான் வெயிட் பண்ணி நம்ம கேசட்டை பொறுப்பா வாங்கிட்டு வந்துடட்டுமா என்று கதவை திறக்க போனான். விருட்டென்று காரை கிளப்பினாள் சுசீலா. அத்தியாயம் 3. மணிராஜ் சிமெண்ட் நிறத்தில் சஃபாரி சூட் அணிந்திருந்தார். ஏறு நெற்றி, கொஞ்சம் கூட இடமில்லாமல் விபூதி அப்பியிருந்தார். காதோர நரைக்கு சாயம் பூசப்பட்டிருந்தது. 4 பவுனில் பிரேஸ்லெட், வைரமும் தங்கமும் கொண்டு செய்யப்பட்ட டைட்டானின் 92,000 ரூபாய் கை கடிகாரத்தை கட்டியிருந்தார். தன் பங்களாவின் வாசலுக்கு அவர் நடக்க, கூடவே செக்ரட்டரி கார்த்திகேயனும் வேலைக்காரன் சிவதாசும் அவர் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் நடந்தார்கள். வாசலில் 4 கார்கள் தயாராக நிற்க மாருதி எஸ்டி மேல் ஏறிக்கொண்டார். கார் ஓடத் துவங்கியதும் சிவதாஸ் தன் மடியில் வைத்திருந்த சூட்கேஸ் திறந்து ஆங்கில செய்தித்தாளை எடுத்து நீட்டினான். அதில் அவர் படிக்க வேண்டிய செய்திகளை மட்டும் கார்த்திகேயன் ஸ்கெட்ச் பேனாவால் வேலி போட்டிருக்க அவற்றை மட்டும் படித்தார். தூக்கி போட்டுவிட்டு கை நீட்ட பார்வையிலிருந்து குறிப்புணர்ந்து டின்பீர் எடுத்து தந்தான் சிவதாஸ். குடித்து கொடுத்தார். தயாராக வைத்திருந்த சிகரெட்டையும் லைட்டரையும் தந்துவிட்டு ஆஸ்ட்ரே எடுத்து தன் பெட்டி மேல் அவர் தட்டுவதற்கு தோதாக வைத்து கொண்டான். கார்த்திகேயன், சொல்லுங்க சார் என்றான் முன் சீட்டிலிருந்து திரும்பி. சேல்ஸ் டிவிஷன்ல புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற 7 பேரோட டீட்டெயில்ஸும் கேட்டேனே, இதோ இருக்கு சார். அவன் பக்தியுடன் நீட்டிய ஃபைலை வாங்கி சிவதாஸ் அவருக்காக புரட்டினான். அவருடைய நிறுவனத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த 7 பெண்களின் புகைப்படங்களுடன் கூடிய விண்ணப்பங்களை ஒவ்வொன்றாக புரட்டினார். மிஸ் ரத்னகுமாரி, மிஸ்ஸஸ் டிசௌசா, மிஸ்ஸஸ் ஜோதி ஆப்ரஹாம், மிஸ் நவீனா, மிஸ்ஸஸ் மாலினி சேகர், மிஸ் கஸ்தூரி, மிஸ் சௌமியா. மீண்டும் ஒவ்வொரு புகைப்படங்களையும் பார்த்தார். மிஸ்ஸஸ் மாலினி சேகரின் விண்ணப்பத்தின் உள் விபரங்களை படித்தார். வயது 23, சொந்த ஊர் கேரளா, கணவர் ஜே சேகர், டப்பிங் ஆர்டிஸ்ட், விலாசம் 28, கிழக்கு 2வது தெரு, திருவான்மியூர், சென்னை. மணிராஜ் திரும்பி சிவதாஸை பார்த்தார். புன்னகைத்தார். அவனும் கோணலாக புன்னகைத்தான். கார்த்திகேயன், சொல்லுங்க சார், இவங்களை செலக்ட் செஞ்சது யாரு? அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளி மனோகர் சார். ஓகே என்றார். அவர் பாக்கெட்டில் இருந்த செல்லுலார் போன் அழைத்தது. எடுத்து பிரித்து கொண்டு, ஹலோ மணிராஜ் என்றார். பாண்டியன் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். துப்பாக்கி சுடுற போட்டியில பிரைஸ் வாங்கியிருக்கீங்க போலிருக்கு. இப்பதான் பேப்பர்ல படிச்சேன். ஆபீஸுக்கு போனதும் உங்களுக்கு பொக்கே அனுப்பணும்னு நினைச்சேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். அடுத்த வாரம் டெல்லியில நடக்கிற தொழிலதிபர்கள் மாநாட்டுக்கு நீங்க போறீங்களா சார்? ஆமா. எப்படி தெரியும்? மினிஸ்டர் விஜயராகவனும் கலந்துக்கிறார் சார். நீங்களும் அவரும் ஒரே ஃப்ளைட்ல தான் போறீங்க. பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் பார்த்தேன். கொஞ்சம் நம்மளை பத்தி பேசுங்க சார். ப்ரொமோஷன் ஆர்டர் பெண்டிங்லேயே நிக்குது. பாண்டியன், இந்த தடவை ஸ்ட்ராங்கா சொல்றேன், வந்ததும் நீங்க எஸ்பி ஆகுறீங்க. அப்புறம் தேங்க்யூ சார். வச்சிடுறேன் சார். மூடி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு சிகரெட்டை தொடர்ந்தார். முழுதும் கிரானைட் கற்களால் போர்த்தப்பட்ட அந்த பெரிய கட்டிடத்தின் போர்டிகோவில் எம்டி பார்க்கிங் என்று தரையில் பெயிண்டால் எழுதப்பட்ட தனி செவ்வகத்திற்குள் சரியாக கார் நிறுத்தப்பட்டது. வாட்ச்மேன் ஓட்டமாக வந்து கதவை திறந்தான். இறங்கி ஸ்பெஷல் லிப்டில் 4வது மாடிக்கு வந்தார்கள். நடந்து அந்த பிரம்மாண்டமான அறைக்குள் வந்ததும் மணிராஜ் ஷூவை கலற்றிவிட்டு அங்கிருந்த பெரியவரின் ஆளுயர பெயிண்டிங் முன்பு சில வினாடிகள் கண்களை மூடி நின்றார். பிறகு தன் சுழல் நாற்காலியில் அமர்ந்தார். அகலமான ரோஸ்வுட் மேஜை மேல் கம்ப்யூட்டர் டெர்மினல் இருந்தது. போன்கள், அழகான பேப்பர் வெயிட்டுகள், பேனாக்கள். மேஜைக்கு மட்டும் ஒரு சிறப்பு வட்ட வெளிச்சம். சிவதாஸ் தான் சுமந்து வந்த சூட்கேஸை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு தள்ளி நின்றான். கார்த்திகேயன் அவரின் உத்தரவுக்கு காத்திருந்தான். கார்த்திகேயன், நீலாங்கர கெஸ்ட் ஹவுஸை சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. நாளையிலேருந்து 1 வாரம் அங்கே தங்குறேன். ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஷன் இருக்கு. எஸ் சார். அங்கே ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு போயிடுங்க. நம்ம கம்பெனியோட லாஸ்ட் இயர் அக்கௌண்ட்ஸ் பூரா ஹார்ட் டிஸ்கில் லோடு பண்ண சொல்லுங்க. சார், பிரிண்டர் வேணுமா சார்? வையுங்களே, யூ மே கோ. எஸ் சார் என்று அவன் வெளியேறியதும் சிவதாஸ் பக்கம் திரும்பி, என்னடா குட்டி எப்படி இருக்கா என்றார். அள்ளுது சார். ஆனா என்ன, கல்யாணம் ஆயிடுச்சு போலிருக்கு. என்ன இப்போதான் ஒரு விவகாரம் ஓஞ்சிருக்கு. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? தீப்பெட்டியில் ஒரு குச்சி பத்தலைன்னா எல்லா குச்சியும் பத்தாம போயிடுமா? கேரளாடா, 23 வயசு. கழுத்து வரைக்கும் பார்க்குறப்பவே ஜில்லீருங்குது சிவா. முழுசா பார்த்துட்டு முடிவுக்கு வரலாமா? சரிங்க ஐயா. சிலது ஃபோட்டோவில் சூப்பராக இருக்கும், நேரில் எண்ணெய் வடியும், நம்பவே முடியாது. மணிராஜ் இன்டர்காமில், முரளி மனோகர் என்றார். எஸ் சார்.
நியூ அப்பாயின்மெண்ட்ஸில் இருந்து ஒரு ஸ்டாஃப் எனக்கு வேணுமே. எனக்கு திருப்தியாக இருந்தால் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக மாற்றிக்கலாம்னு பார்க்குறேன். இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், அதே சமயம் என்னோட வர்றதுக்கு போகிறதுக்கு சோஷியல் அப்ரோச்சோட பார்க்கவும் அழகாக இருக்கணும். யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? ஒன் மிஸ்ஸஸ் மாலினி சேகர் சார். இப்போ என்ன டெசிக்னேஷன் தந்திருக்கீங்க? சேல்ஸில் ட்ரெயின் சார். சம்பளம் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? 25 சார். இன்னைக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க. 10 நிமிஷம் கழிச்சு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, பேசி பார்க்குறேன். ஷூர் சார். ரிசீவரை வைத்துவிட்டு அவர் கை நீட்ட சிவதாஸ் டின் பீர் எடுத்து கொடுத்தான். இப்போ வருவா, வந்ததும் நீ போயிடு, சரியா? மணிராஜ் கம்ப்யூட்டரை ஆன் செய்து கொண்டார். மே ஐ கமின் சார்? எஸ் என்றார் ஃபேக்ஸ் செய்திகளை பார்த்தபடி. ஷாம்பு விளம்பரத்தில் போல கூந்தலை விரித்து புடவை கட்டிய மாலினி சேகர் உள்ளே வந்து காலை வணக்கம் சொன்னதும் மணிராஜ் தீர்மானித்து விட்டார். சிவதாஸ் வெளியேறினான். சிடவுன். நுனி நாற்காலியில் அமர்ந்தாள். அரை நிமிடம் அவளை பார்த்தார். யூ ஆர் பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். இதுக்கு முன்னால் வேற எங்கேயாவது வேலை பார்த்தீங்களா மிஸ்ஸஸ் சேகர்? இல்லை சார், இதான் முதல் அப்பாயின்மெண்ட். முதல்ல அதுக்கு என் நன்றியை சொல்லிக்கிறேன் சார். இங்கே வேலை பார்க்குறவங்கள பலருக்கு உங்களை சந்திச்சு பேச சந்தர்ப்பம் கிடைச்சதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் என்னை நீங்களே கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஒரு வாரம் என்னோட ப்ராஜெக்ட் டிஸ்கஷனில் அசிஸ்ட் பண்ணுறீங்களா மாலினி? ஷூர். இதை என் கெஸ்ட் ஹவுஸில் வச்சுருக்கேன். போட்டி கம்பெனிகளுக்கு ரகசியம் தெரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் ரகசியம் காப்பாற்றுவீங்களா? நிச்சயமா சார். நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறத அங்கேயே மறந்துடணும். சரி சார். அங்கே நேரம் பார்த்து வேலை செய்ய முடியாது. லேட்டானா நான் காரில் அனுப்பி வைக்கிறேன், கவலைப்பட வேண்டியதில்லை. சரி சார். எப்போ கல்யாணம் ஆச்சு? 2 வருஷமாச்சு. எதுக்கு வேலைக்கு வரீங்க? அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வீட்டில் ரெஸ்ட்டில் இருக்காரு. 6 மாசமாகும் எழுந்து நடமாட. அதனால சாரி. அவருக்கு சீக்கிரம் குணமாகணும். ஐ ப்ரே ஃபார் இட் மாலினி. இந்த ஒரு வாரம் நீங்கள் எனக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறீங்கிறத வச்சு உங்களுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட் தரலாமான்னு யோசனை. 6000 சம்பளம், நிறைய சலுகைகள் இருக்கு. உங்களுக்கு திருப்தி ஏற்படுற மாதிரி நான் நடந்துக்குவேன் சார். பார்க்கலாம். எப்பவும் சாரி தான் கட்டுவீங்களா? ஆமாம். ஏன் சார்? சில பேர் சேலை கட்டினா தான் நல்லா இருப்பாங்க, சில பேர் கட்டினா தான் அந்த சேலை நல்லா இருக்கும். இட் குட்ஸ் யூ. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு மறுபடி பாராட்ட தோணுது. தயக்கத்துடன் தேங்க்யூ சார் என்றாள். நாளைக்கு மார்னிங் இங்கேருந்து கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். சரி சார். யூ மே கோ நவ். அவள் கதவு வரை நடக்க கன்னத்தில் கை தாங்கி பின்னசைவுகளை ரசித்தார் மணிராஜ். அத்தியாயம் 4. ஒலித்த போனை எடுத்தான் பரத். ஹலோ, மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். சார், அஞ்சனா ஹியர். ஹாய், ஹவ் ஆர் யூ? உங்கள் குரல் ஒரு பாக்கெட் குளுக்கோவிட்டா குடிச்ச தெம்ப கொடுக்குது. நேற்று நீங்கள் காலத்தால் செஞ்ச உதவி மறக்க முடியாது சார். யார் இப்போ மறக்க சொன்னது? மறக்காதீங்க. நீங்கள் ஓடி வந்து நின்னது, விசிட்டிங் கார்டை பார்த்ததும் குதிச்சது, இதையெல்லாம் என்னால் கூட மறக்க முடியாதுங்க அஞ்சனா. ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லுங்க, நம்புறேன். மிஸ் இந்தியான்னு சொல்லுங்க, நம்புறேன். பத்திரிகை ரிப்போர்ட்டர்னு நம்பவே முடியல. ஐயோ, ரொம்ப தான் புகழ்றீங்க சார். பக்கத்தில் சுசீலா மேடம் இல்லையா? இல்லை, அதானே பார்த்தேன். ஐ எம் நாட் ஜேபி. மனசில் உள்ளது வாயில் வந்துடும். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. உண்மையா? உங்கள் அழகு என்ன மட்டுமா எத்தனையோ பேரை ரசிக்க வச்சிருக்கோம். எனக்கு மட்டும்தான் அதை ஒத்துக்கிற தைரியம் இருக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் பரத். என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுங்க. எதுக்கு இப்படி மேஜர் மாதிரி தமிழாக்கம் பண்ணுறீங்க? பை இன்டர்வியூ எடுத்தீங்களா நேற்று? ஆமாம், சென்சேஷனலாக வந்திருக்கு. உங்கள் கேசட்டை திருப்பி தரணும் சார். அதான் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்க்க ஃபோன் செஞ்சேன். இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து. எங்கே இருக்குது? மாம்பழம், வெங்கட் நாராயணா ரோடு. அடடே, எனக்கு இப்போ அந்த பக்கம்தான் வேலை. கிளம்பிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த பங்க்லேயும் வெயிட் பண்ணுங்களேன், வந்துடுறேன். இங்கே ஆஃபீஸில் சரியாக பேச முடியாது. எனக்கு உங்கள் பத்திரிகை உலக அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் தெரியணும். லெட்டஸ் ஹேவ் எ ஸ்டே வித் ஐஸ்கிரீம். ஒய் நாட் என்று வைத்தான். கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்தாள் சுசீலா. பரத் தன் சிகரெட்டை அணைத்துவிட்டு நாற்காலி முதுகிலிருந்து கோட் எடுத்து அணிவதை பார்த்து, வெளியில் புறப்பட்டீங்களா? ஆமாம், அர்ஜென்ட்டாக ஒரு ஃபோன் வந்துச்சு. மாம்பழத்தில் ஒரு வீட்டில் நெருப்பு பிடிச்சிடுச்சு. அதுக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு தானே ஃபோன் செய்வாங்க. ஐயோ, இது மனசில் பிடிச்ச நெருப்பு. நான் போய் அணைக்கலன்னா தூக்குல தொங்கிடுவானா ஒரு இடியட். நானும் வரட்டுமா? வேணாம், இன்னைக்கு 3 ரிப்போர்ட்ஸ் டெலிவரி ஆகணும். நீ இங்கே இருந்து கவனி, நான் இதோ வந்துட்டேன். பரத் தன் அறையை விட்டு வெளியே வர, வெளியே ஸ்டூலில் உட்கார்ந்து தன் தொடையில் காகிதம் வைத்து ரீஃபிலால் எழுதி கொண்டிருந்த ரவியின் தலையில் செல்லமாக தட்டினான். என்னடா எழுதுற? அவன் திடுக்கிட்டு காகிதத்தை கசக்கி தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்து கொள்ள, ராஸ்கல், என்ன மறைக்கிற, இட்ரா என்று அதட்டி வாங்கி சுருக்கம் நீக்கி படித்தான். கனகா, உன் லெட்டர் கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். ராத்திரி 11 மணிக்கு வந்துடுறேன். பின் கதவை திறந்து வை. வர்றப்ப மறக்காம பீடா வாங்கிட்டு வரேன். போன தடவை நீ செஞ்ச கோழி குழம்பு வச்சிடு. மெத்தைய வெயில்ல போட்டு தட்டி போடு. நிறைய மூட்டைப்பூச்சி. என்னடா இது என்றான் பரத்.
பக்கத்து வீட்டில் கனகான்னு ஒரு அக்கா சார். கல்யாணமாகி 3 மாசத்துல புருஷன் செத்து வீட்டுக்கு வந்துடுச்சு சார். எப்போ பார்த்தாலும் அழுவும் சார். நான் தான் ஆறுதல் சொல்வேன் சார். நடுராத்திரியில பின்பக்க கதவு வழியா போய் ஆறுதல் சொல்லிட்டு வருவியா? அவனுடைய அடர்த்தி இல்லாத மீசையை ஒரு விரலால் தடவினான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்டா என்றான். நானும் அதைத்தான் சார் சொன்னேன் கனகா கிட்ட. என்ன, அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். ரவி, ஒரு நாள் அறிமுகப்படுத்து, அட்வைஸ் பண்றேன். இதெல்லாம் தப்பு. நீ வளர வேண்டிய பையன். சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்து டிவி பார்ப்போம், அவ்வளவுதான். மெத்தையில மூட்டைப்பூச்சி இருக்கிறது எப்படி கண்ணா தெரியும்? சார், நீங்க ரொம்ப கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே வேலையை ரிசைன் பண்ணிடுறேன். அவன் மண்டையில் செல்லமாக தட்டிவிட்டு, உருப்பட மாட்ட. லிப்டில் இறங்கி பார்க்கிங்கில் தன் காரை எடுத்துக்கொண்டு சாலையில் விரைந்து மாம்பழத்தில் அந்த பெட்ரோல் பங்க் அருகில் சப்பக்கென்று பிரேக் போட்டான். சுடிதார் அணிந்திருந்த அஞ்சனா ஓட்டமாக வந்து நின்றாள். துப்பட்டா அணியவில்லை. சுடிதாரின் கழுத்து இரக்கமின்றி வெட்டப்பட்டிருந்தது. ஏறிக்கங்க அஞ்சனா. என் ஸ்கூட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஏறிக்கொண்டதும் புறப்பட்டான். இன்னைக்கு உங்க ஆபீஸ்ல ஏசி தாண்டி ஒரே வெப்பமா இருக்கும். ஏன் அத்தனை பேரும் பெருமூச்சு விட்டா? புரியல. உங்களை இந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டு எனக்கே பிக் பிரீத் வருதே. சாரி, ஸ்கூட்டர்ல வந்தப்ப காத்தடிச்சு என் துப்பட்டா பறந்து நடு ரோட்ல லாரி சக்கரத்துல மாட்டிக்கிட்டு போயிடுச்சு. என்ன இப்போ? என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் உங்களுக்கு? வாங்கி தரது நீங்களாச்சே, எதுவா இருந்தாலும் பிடிக்கும். தொடாமையே தொட்டுட்டீங்க. அந்த ஐஸ்கிரீம் கடையின் அரை இருட்டு மேஜையில் அமர்ந்ததும், இந்தாங்க உங்க கேசட். பி சைடுல கைதிகளை எடுத்த இன்டர்வியூ இருக்கு. நீங்க ஏதாச்சும் பாட்டு போட்டு அழிச்சுக்கலாம். ஆமா, நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு வந்தீங்க? தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆன 5 கைதிகளை பார்த்து ஆறுதல் சொல்லணும்னு சுசீலா ஆசைப்பட்டதால வந்தோம். அட, நானும் அந்த 5 கைதிகளோட தான் தனித்தனியா பேசினேன். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் கிடைச்சதா உங்க பத்திரிக்கைக்கு? ஆமா, அதுல சிதம்பரம்னு ஒருத்தன். அவனோட கேஸ் பின்னணி சொன்னான். ரொம்ப உருக்கமா இருந்துச்சு. அவனுக்கு மட்டும் தப்பிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா 2 கொலைகளை செய்வானா. எங்ககிட்ட கூட அதை சொன்னான். இந்த மாதிரி ஒரு ஏசி ரூம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு தூக்கு தண்டனை கைதி பத்தி பேசுறது அபத்தமா இல்ல? ஆமா, வெளியில போனதும் அவனை பத்தி பேசலாம். இப்ப உங்களை பத்தி பேசலாம். உடம்ப எப்படி ட்ரிம்மா வச்சிருக்கீங்க அஞ்சனா? எந்த எக்ஸசைஸும் பண்றதில்ல. இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன். டைம் கிடைச்சா நல்லா தூங்குவேன். ஆனா சதை போடுறதில்ல. உடம்பு வாகே அப்படி சார். பரத்தின் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த பேஜர் கிக் 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 என்று குரல் கொடுத்தது. எடுத்து ஆன் செய்து குட்டி திரையில் தெரிந்த செய்தியை படித்தான். கம் இம்மீடியட்லி, சுசீலா. வெயிட் பண்ணுங்க அஞ்சனா, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். பரத் எழுந்து சென்று அங்கே இருந்த போனில் அனுமதி பெற்று சுசீலாவிடம் பேசினான். என்ன சுசி, நியூட்டன் ஃபோன் செஞ்சார். என்னவா? அவர் உடனே உங்களை பார்க்கணுமா, முக்கியமா பேசணுமா. நீங்க எங்க இருந்தாலும் அரை மணி நேரத்துல நம்ம ஆபீஸுக்கு வர சொல்லி தகவல் கொடுக்க சொன்னார். அவர் வர்றாராம். அதான் தகவல் கொடுத்தேன். வரீங்களா? சரி. எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு ஐஸ்கிரீம் கடையில இருந்து. பக்கத்துல யாரு? பில் போடுறவரு. உங்களோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது யாருன்னு கேட்டேன். நான் சாப்பிட வரல சுசி. உன் மெசேஜ் வந்ததும் ஃபோன் செய்யறதுக்காக இங்க வந்தேன். நான் உடனே புறப்பட்டு வரேன் என்று வைத்து அந்த பில் போடுகிற நபருக்கு சிரித்துவிட்டு மேஜைக்கு வந்தான். அஞ்சனா, நான் அவசரமா புறப்படணும். ஜேர்னலிசம் பத்தி நிறைய பேசணும். என்கிட்ட ஃபாரின் புக்ஸ் இருக்கு, தரேன். 2 நாள் கழிச்சு நானே உங்களை கூப்பிடுறேன் என்றான். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க போறோம்னு நினைச்சேன் என்று அவள் பெருமூச்சு விட்டாள். சர்டன்லி, சம் அதர் டே, சம் அதர் பிளேஸ். அந்த பில் போடுற ஆசாமியோட மூஞ்சி சரியில்லை என்றான் பரத். அத்தியாயம் 5. அந்த கெஸ்ட் ஹவுஸில் கம்ப்யூட்டரில் மணிராஜ் சொன்ன தகவல்களை ஃபீட் செய்து கொண்டிருந்த மாலினி நேரம் பார்த்தாள். 7:10. ஜன்னலுக்கு வெளியே கருப்பு ஸ்லேட்டுகள், மரங்கள் இருப்பது அசைவு சத்தத்தில்தான் உணர முடிந்தது. தன் நாற்காலியில் சாய்ந்தமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்த மணிராஜ் கண்களை திறந்தார். மாலினி. கீபோர்டின் மேல் இயங்கிய அவள் விரல்கள் நின்றன. என்ன சார்? கம் ஹியர், இப்படி வந்து உட்காருங்க. தன்னருகில் இருந்த மற்றொரு நாற்காலியை காட்டினார். அவள் எழுந்து வந்து அமர்ந்தாள். வாசனை அவரை நெருங்கியது. மாலினி, உண்மை பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும் சார். பேசட்டுமா? பேசுங்க சார். எனக்கு உன்னை அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு. மகா பெரிய திடுக்கிட்டாள். சார், அதான் உண்மை. அசிங்கம்தான், முறையில்லதான், வரம்பு மீறல்தான். ஆனா தவிக்குதே மனசு, தவிக்க வைக்குதே உன் அழகு. இப்படியெல்லாம் பேசாதீங்க சார். நீதானே உண்மை பேச சொன்ன. அவளை ஆழ்ந்து நோக்கினார். எழுந்து கொண்டாள். வியர்த்தாள். பயமா இருக்கு சார். உட்காரு. உன் சம்மதம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. எச்சில் விழுங்கினாள். உட்காரு. குரலில் அதட்டல் இருந்தது. உட்கார்ந்தாள். உனக்கு நான் என்ன சலுகைகள் தர முடியும்னு முதல்ல சொல்லிடுறேன். எதுக்கு சார்? நீ சம்மதிக்கிறதுக்கு. நோ. என்கிட்ட யாரும் நோ சொல்லக்கூடாது மாலினி. எனக்கு பிடிக்காது.
விலையை கூட்டி கேட்கலாம், பேரம் பேசலாம், கண்டிஷன் போடலாம். ஆனா நோ மட்டும் சொல்லக்கூடாது. இதை பாரு, உன் புருஷனுக்கு 2 ஆப்ரேஷன் செய்யணும். அதை அப்பல்லோல வச்சு செய்யலாம். முழு செலவும் ஏத்துக்கிறேன். உனக்கு நீ கேட்குற ஏரியால அழகான 2 பெட்ரூம் பிளாட் உன் பேர்லயே பத்திரம் பண்ணி தரேன். எனக்கு அந்தரங்க காரியதரிசி நீ. என்னோட ஃப்ளைட்ல எல்லா நகரங்களுக்கும் வரலாம். ஸ்டார்வே ஹோட்டல்களில் தங்கலாம். விதவிதமா ட்ரெஸ் பண்ணலாம். விதவிதமா சாப்பிடலாம். கிட்டத்தட்ட நீ ஒரு இளவரசி. நீ தர வேண்டியதெல்லாம் அனுமதி. அப்பப்ப நான் உன்னை தொட்டுக்கிறதுக்கு அனுமதி. குட் டீல் இல்ல என்றார். எழுந்தார். மாலினியும் எழுந்து கொண்டாள். சார், நீங்க இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காமம் வெட்கம் பார்க்காதுன்னு நீ கேள்விப்பட்டதில்லையா? எவ்வளவு சலுகைகள் சொல்றேன், மறுக்கிறியே. நீ இவ்வளவு முட்டாளான பெண்ணா இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல. அவள் தோளில் கை வைத்தார். பலார் என்று அறைந்தாள் மாலினி. சிரித்தபடி கன்னத்தை தடவிக்கொண்டார். கற்பையே தரப்போற, இந்த சின்ன அறக்கூட வாங்கலன்னா எப்படி? 2 கைகளையும் விரித்து, வா மாலினி, உனக்கு வேற சாய்ஸே இங்க இல்ல, குட்பை என்றவள் விடுவிடுவென்று அரைவாசலுக்கு சென்றாள். கதவை திறந்தாள். எதிரே கைகளை கட்டிக்கொண்டு வழிமறித்து நின்றிருந்தான் சிவதாஸ். கன்னத்தை தடவியபடி நின்ற மணிராஜை பார்த்தான். அடிச்சாளா சார் என்றான். செல்லம்மா என்றார். என்ன பண்ணட்டும் சார்? உள்ளவா சிவதாஸ். சிவதாஸ் அவள் கழுத்தில் கை வைத்து உள்ளே தள்ளி தானும் வந்து கதவை மூடினான். தாளிட்டான். சீக்கிரம்டா என்றவர் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார். சிவதாஸ் நடுங்கியபடி நின்ற மாலினியை நெருங்கி 2 கன்னங்களிலும் பலார் பலார் என்று அரைந்து அவளை நிலைகுலைய வைத்தான். அவள் வலி தாங்காமல் அலறினாள். மயக்கம் வருவது போல் இருந்தது. சிவதாஸின் வலுவான கைகள் அவள் திமிர திமிர தூக்கி வந்து படுக்கையில் கிடத்தின. மல்யுத்த வீரனைப் போல அவளை ஆக்கிரமித்து அவள் கைகளை எசகு பிசகாக மடக்கி உயிர் போகும் வலி ஏற்படுத்தி மறுகையால் ஒரு பாட்டிலை எடுத்து, குடி, இல்லனா சாகடிச்சிடுவேன் என்று வலுக்கட்டாயமாக புகட்டினான். கொஞ்சம் துப்பி, கொஞ்சம் வலிந்து, கொஞ்சம் விழுங்கினாள். அந்த கொஞ்சம் உடனே வேலை செய்ய துவங்கி போதை மயக்கம் ஒன்று அவள் விழிகளை தழுவியது. எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் தள்ளாட்டம் ஏற்பட்டது. துவண்டாள். சிவதாஸ் ஹோட்டலில் இருந்து வாங்கி வந்த தோசை பார்சலை நூல் பிரித்து சுருட்டலை பிரித்து வைப்பது போல அவள் புடவையை உருவிவிட்டு, அவர் ரெடி சார் என்று மணிராஜிடம் மரியாதையாக சொல்லிவிட்டு வெளியே போனான். மணிராஜ் கதவை மூடினார். கட்டிலுக்கு வந்தார். தான் இருக்கும் நிலை பற்றிய உணர்வில்லாமல் முக்கால்வாசி இமைகள் மூடி படுத்திருந்த மாலினி அருகில் உட்கார்ந்தார். ரொம்ப நேரம் பார்த்து கொண்டே இருந்தார். பிறகு தொட்டார். அத்தியாயம் 6. பரத் தன் அலுவலகத்திற்கு திரும்பிய போது அங்கே அவனுக்காக காத்திருந்த ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் யாருடனோ போனில் பேசிக் கொண்டிருந்தார். ரவி பிளாஸ்கில் இருந்து 3 கப் காபி ஊற்றி மேஜையில் மேட் போட்டு வைத்து விட்டு போனான். சுசீலாவிடம் என்னவா என்றபடி ஒரு ஜெம் கிளிப் எடுத்து தன் காதை நோண்டினான் பரத். இன்னும் சொல்லல, அவர் வந்ததுலேருந்து இது 7வது போன். யாரோ ஒரு குற்றவாளியை பரபரப்பா தேடுறாங்கன்னு மட்டும் புரியுது என்றாள். நியூட்டன் ரிசீவரை வைத்ததும் பரத் ஜெம் கிளிப்பை காந்தத்தில் ஒட்ட வைத்துவிட்டு, என்ன சார் டென்ஷனா இருக்கீங்க போலிருக்கு என்றான். எஸ், சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு கைதி தப்பிச்சிட்டான். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட கைதி. மை காட், யார் சார்? நேத்து தான் நாங்க ஜெயிலுக்கு போய் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். சிதம்பரம்னு பேரு. தன் பொண்டாட்டிய வேற ஒருத்தனோட பார்த்துட்டு அவளை கொலை செஞ்சுட்டு உள்ள வந்தவன் அவன். எப்போ தப்பிச்சான்? இப்பதான் 2 மணி நேரமாச்சு. சென்ட்ரல் ஜெயிலுங்கிறது இப்பெல்லாம் வேடந்தாங்கல் மாதிரி ஆயிடுச்சா? எந்த பறவை வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வந்து தங்கிட்டு விருப்பம் இல்லைன்னா பறந்து போயிடலாம் இல்ல? பரத், டிபார்ட்மெண்ட்டே கலங்கி இருக்கு. அவன் கொஞ்சம் மென்டலி அப்செட் வேற. ஒரு வாரமா இன்னும் 2 கொலை செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். எங்ககிட்ட கூட சொன்னான். எப்படி தப்பிச்சான்? நெஞ்சு வலின்னு கத்திருக்கான். காலையில தத்ரூபமா துடிச்சிருக்கான். உடனே ஆம்புலன்ஸ் வரவழைச்சு ஜிஹெச்சுக்கு அனுப்பியிருக்காங்க. ஜிஹெச் வாசல்ல வேனை விட்டு ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி வச்சு உருட்டினப்போ திடீர்னு குதிச்சு ஓடிட்டான். பாதுகாப்புக்கு போன சப் இன்ஸ்பெக்டரும் 2 போலீஸ்காரங்களும் துரத்தி இருக்காங்க. மாயமா மறைஞ்சிட்டான். சிட்டி பூரா அவனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஜெயிலர் சொன்னாரு, நேத்து நீங்களும் அப்புறம் விழிச்சுடர் பத்திரிகையிலிருந்து அஞ்சனான்னு ஒரு ரிப்போர்ட்டரும் வந்து பேசிட்டு போனீங்கன்னு. அந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போன் செஞ்சேன். அந்த பொண்ணை பிடிக்க முடியல, வெளியில எங்கேயோ போயிடுச்சுன்னாங்க. எப்போ வரும்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ரைட்டு, எதுக்கு எங்களை தேடி வந்தீங்க? என்ன பரத் இது? நேத்து நீங்க சந்திச்சு ஆறுதலா பேசிட்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட அடைக்கலம் கேட்டோ இல்ல உதவி கேட்டோ தப்பிச்ச சிதம்பரம் தேடி வரலாம், ஃபோன் பண்ணலாம், சான்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ், அப்படி ஏதாச்சும் ஒரு வகையில் அவன் உங்களோட கம்யூனிகேட் பண்ணா அவனை பிடிக்கிறதுக்கு நீங்க உதவணும். சுசி, தேவையா இதெல்லாம் நமக்கு என்றான் பரத். நியூட்டன் சிந்தனையோடு காப்பி பருகினார். சிதம்பரத்தோட பின்னணி என்ன சார்? மிடில் கிளாஸ் ஃபேமிலி.
பிரைவேட் கம்பெனியில் இவனுக்கு வேலை. இவன் ஒய்ஃபுக்கும் வேற ஒரு கம்பெனியில் வேலை. ஒய்ஃப் பேரு ரமா, அழகா இருப்பா. சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 4 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஒரு நாள் ஆபீஸுக்கு போயிட்டு நைட்டு வீடு திரும்பி இருக்கான். கட்டில்ல ரமா வேற ஒருத்தனோட. இவனை பார்த்ததும் 2 பேரும் வெளவெளத்து போயிட்டாங்க. இவன் உடனே பாஞ்சு ரமா கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிட்டான். கள்ளக்காதலன் தலை தெறிக்க ஓடிட்டான். அலறல் சத்தம் கேட்டு போலீஸுக்கு ஃபோன் செஞ்சிருக்காங்க யாரோ. போலீஸ் போறப்போ இவன் முழு போதையில நிக்க கூட முடியாம கிடந்தான். விசாரிச்சப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா. அவன் ஒய்ஃபு ஹேண்ட்பேக்ல அந்த கள்ளக்காதலன் போட்டோ இருந்துச்சு. அதை வச்சு விசாரிச்சா அவன் அவ வேலை பார்த்த கம்பெனி முதலாளிகிட்ட வேலை பார்க்குறவன். அவனை மிரட்டினதும் தனக்கும் அவளுக்கும் இருந்த கள்ள தொடர்பை ஒத்துக்கிட்டான். சிதம்பரம் தன் கண் முன்னாடியே ரமாவை கழுத்தை நெரிச்சு கொன்னதை வாக்குமூலம் கொடுத்தான். அதுக்கப்புறம் சிதம்பரம் வேற வழி இல்லாம கோர்ட்ல தான் கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டான். அந்த குழந்தை என்றாள் சுசீலா. சிதம்பரத்துக்கு ஒரு அண்ணன் உண்டு, விடோயர். அவர் தான் குழந்தைய வச்சிருந்தாரு. அவரும் சிதம்பரத்தோட லாயர் ஃப்ரெண்டு கிருஷ்ணனும் தூக்கு தண்டனை ரத்து செய்ய எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, நடக்கல. அந்த குழந்தை 1 வாரம் முன்னாடி இறந்துடுச்சு. அதுல இருந்து தான் இவன் ரொம்ப அப்செட் ஆகி 2 கொலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா. அது என்ன 2 கொலை? நீங்க சொன்ன பின்னணியில சிதம்பரத்துக்கு அந்த கள்ளக்காதலன் ஒருத்தன் மேலதானே பழிவெறி இருக்க முடியும். அவன் கொல்லணும்னு துடிக்கிற இன்னொரு நபர் யார் இதுல? அது எங்களுக்கும் புரியல. ஜெயில்ல அவன் பழகின சக கைதிகளை விசாரிச்சுக்கிட்டு தான் இங்க வர. யார் யாரை கொல்லணும்னு அவன் விவரமா சொல்லல. இன்னும் 2 கொலை செஞ்சிருக்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருக்கான். சரி, அந்த கள்ளக்காதலன் அவன் பேர் என்ன சார்? அதை சொல்லுங்க சார். சும்மா கள்ளக்காதலன்னு சொல்றதே ஒரு மாதிரியா இருக்கு. அவன் பேரு சிவதாஸ். எங்க இருக்கான் அவன்? பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மணிராஜ் இல்ல, அவர்கிட்ட வேலை பார்க்கறான். அவர் கம்பெனில தான் ரமாவும் வேலை பார்த்தா. இப்போ அவனுக்கு சிதம்பரம் தப்பிச்சதை தெரிவிச்சு ஜாக்கிரதையா இருக்க சொல்லிட்டீங்களா? ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவன் திடகாத்திரமான ஆளு. 10 பேரை அடிப்பான். சிதம்பரம் தன்னை தேடி வந்தா கோழியை அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டாந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு எதுவும் செய்யலையா நீங்க? கேட்டோம், அவசியம் இல்லைன்னுட்டான். எப்பவும் மணிராஜ் கூடவே இருப்பான். கிட்டத்தட்ட அவருக்கு பாடிகார்டு மாதிரி. ரைட்டு, தப்பிச்சவன் நேரா தன் அண்ணன் வீட்டுக்கோ இல்லைன்னா லாயர் வீட்டுக்கோ தானே போயிருப்பான். அவங்க 2 பேருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 பேர்கிட்டையும் இன்னும் அவன் வரல. நாங்க முதல்ல அங்கதான் அவனை எதிர்பார்ப்போம்னு அவனுக்கு தெரியாதா? திட்டம் போட்டு நெஞ்சு வலின்னு நடிச்சு ஒரு நோக்கத்தோட தப்பிக்கிறவனுக்கு மூளை வேலை செய்யாதா பரத்? அவன் அங்க கிறுக்குத்தனமா வந்து மாட்டிக்க மாட்டான். இருந்தாலும் 2 பேர் ஃபோன்களையும் கண்காணிக்க சொல்லியிருக்கேன். 2 பேர் வீட்டு வாசல்லையும் மஃப்டி போலீஸை நிறுத்த சொல்லியிருக்கேன். என் ஃபோனையும் கண்காணிக்க சொல்லுங்க என்றான் பரத். சுசீலா திடீரென்று முகத்தில் ஒளி பெற்று, சார், நேத்து வந்த 5 கைதிகளுக்கும் நாங்க சும்மா ஆறுதல் மட்டும்தான் சொன்னோம். ஆனா எங்களுக்கு அப்புறம் சந்திச்ச அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு பேட்டி எடுக்க போறதா சொன்னா. எடுத்திருப்பா. அவகிட்ட அந்த சிதம்பரம் ஏதாவது எமோஷனலா சொல்லியிருக்கலாம். இப்ப அவளை நீங்க எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கிறது நல்லது என்றார். அமெரிக்கன் லைப்ரரிக்கு போறதா சொன்னா. இப்ப அங்கதான் இருப்பா என்ற பரத் சுசீலா தன்னை பார்ப்பதை பார்த்து நாக்கை கடித்து கொண்டான். உங்களுக்கு எப்படி தெரியும் என்றாள். கொஞ்சம் முன்னாடி நான் வேற ஒரு மேட்ரா மாம்பழம் போயிட்டு திரும்புறப்போ பெட்ரோல் பங்க்ல நிறுத்தினா பக்கத்துல அவ இருந்தா. 2 வார்த்தை பேசிட்டு நம்ம கேசட்டை திருப்பி கொடுத்தா. 2 வார்த்தை பேசினது எங்க? ஐஸ்கிரீம் பார்லர்லையா? சுசி, நம்ம ரப்சர் அப்புறம் நம்ம நியூட்டனுக்கு இப்போ உதவணும். சார், நேத்து அந்த பொண்ணு விசிஆர் இல்லாம வெறும் ப்ளூ ஃபிலிம் கேசட்டை வச்சுக்கிட்டு தவிக்கிற மாதிரி டேப் ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு கேசட் இல்லாம வந்துட்டா பேட்டி எடுக்க. வேற உதாரணமே வராதா? சுசி, மேட்டரை சொல்ல விடு. ஸோ நேத்து சுசீலாவுக்கு பிடிக்கலனாலும் நான் ஒரு ஆடியோ கேசட் கொடுத்து உதவினேன். அதுல தான் அவ தன் பேட்டியை பதிவு செஞ்சா. அந்த கேசட்டை தான் அவ திருப்பி கொடுத்தா. பேட்டியை இன்னும் அழிக்கலன்னு சொன்னான். ஸோ இப்போ இந்த கேசட்ல சிதம்பரம் அவகிட்ட சொன்ன பேட்டி விபரம் இருக்கு என்று பரத் தன் கோட்டின் உள் பாக்கெட்டில் இருந்து அந்த கேசட்டை எடுத்தான். சுசீலா டேப் ரெக்கார்டரை எடுத்து அருகில் வைத்தாள். அத்தியாயம் 7. உங்க பேர் என்ன என்று ஒவ்வொருவரிடமும் தன் முதல் கேள்வியை அஞ்சனா துவங்கி இருந்ததால் எது சிதம்பரத்தின் பேட்டி என்று எளிதில் ஃபார்வர்ட் செய்து கண்டுபிடிக்க முடிந்தது. மூவரும் உன்னிப்பாக கவனித்தார்கள். கேசட்டில் நாடா சுழன்றது. உங்க பேர் என்ன? இது அஞ்சனாவின் குரல். சிதம்பரம். இது சிதம்பரத்தின் குரல். உங்க மனைவியை எதுக்காக கொலை செஞ்சீங்க? இது வரைக்கும் கோர்ட்ல சொல்லாதத இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அதை அப்படியே உங்க பத்திரிகையில போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். அந்த கொலையை நான் செய்யல. என்னை போலீஸ் அரெஸ்ட் செஞ்சப்ப அப்படித்தான் முதல்ல சொன்னேன். ஆனா என் பையன் நல்லா இருக்கணுமேன்னு மிரட்டலுக்கு பயந்து கோர்ட்ல நான் என் கையால என் ரமாவை கொலை செஞ்சதா ஒப்புக்கிட்டேன். யாரு மிரட்டினது? அந்த பாவி மணிராஜ். மணிராஜா? அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆச்சே. அவன் படு அயோக்கியன். அவன் ஆபீஸ்ல தான் என் ரமா வேலை பார்த்துட்டு இருந்தா. அவன் அவளை ரூமுக்கு வர சொல்லி கொஞ்சம் அத்துமீறி பேசுறதா ரமா என்கிட்ட சொன்னப்பவே நான் உஷாராகி இருக்கணும். அவளை வேலையை விட்டே நிறுத்தி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். கோபமா பேசிடு, அதுக்கப்புறம் வாலாட்ட மாட்டான்னு சொன்னேன்.
அதே மாதிரி ஒரு தடவை ரமா மேல அவன் கை வச்சப்ப காலில் கிடந்ததை கலட்டியிருக்கா. அவன் சாரிம்மா, இனிமே தப்பா நடந்துக்கல, வெளியில சொல்லிடாதன்னு இவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கான். அப்புறம் வேலையை விட்டுடட்டுமான்னு ரமா கேட்டா. மன்னிப்பு கேட்டுட்டதால மறுபடி தொந்தரவு வராதுன்னு நினைச்சேன். என் குடும்பத்துக்கு 2 பேர் வருமானம் தேவைப்பட்டது. வேற வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால மறுபடி வம்பு செஞ்சா உடனே வேலையை விட்டுட்டு வந்துடுன்னு சொன்னேன். சரி, இது நடந்து 1 வாரம் கழிச்சு ராத்திரி 8 மணி ஆகியும் ரமா ஆபீஸ்ல இருந்து வரல. பதட்டமா இருந்தேன். அப்போ ஒரு கார்ல 4 பேர் வந்தாங்க. ரமா மயக்கம் போட்டு விழுந்துட்டதா சொல்லி தூக்கிட்டு வந்து படுக்க வச்சாங்க. எனக்கு எதுவும் புரியல. திடீர்னு என்னை அழுத்தி பிடிச்சு அரை பாட்டில் விஸ்கியை வலுக்கட்டாயமா குடிக்க வச்சாங்க. நான் போதையில விழுந்துட்டேன். எனக்கு போதை தெளிஞ்சப்ப எதிரில் நிறைய போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. ஏன் ரமா செத்து கிடக்குறா, ஏன் அவளை நான் கொலை செஞ்சேன்னு இன்ஸ்பெக்டர் என்ன உதச்சு கேட்குறாரு. நான் செய்யலன்னு சொன்னேன். இந்த மாதிரி 4 பேர் வந்து செட்டப் செஞ்சாங்கன்னு சொன்னேன். அவர் நம்பல. வீட்டில் சோதனை போட்டாரு. ரமா கைப்பையில இருந்து ஒரு போட்டோ எடுத்தாரு. அது சிவதாஸோடது, மணிராஜோட ஆளு. நான் ஏற்கனவே அவனை பார்த்துருக்கேன். வந்தவங்க தான் அந்த போட்டோவை ரமா கைப்பையில வச்சிருக்கணும்னு நான் சொன்னதை இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கல. என்ன அரெஸ்ட் செஞ்சாரு. உங்களுக்கு 4 வயசுல ஒரு பையன் இருந்ததா ஜெயிலர் சொன்னாரே, அவன் அப்ப எங்க இருந்தான்? எங்க அண்ணனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அண்ணி இறந்து 10 வருஷமாச்சு. மறு கல்யாணம் பண்ணிக்கல. அவருக்கு குழந்தை இல்ல. அடிக்கடி என் விக்னேஷை கொண்டு போய் தன் வீட்டுல வச்சுக்குவாரு. இந்த சம்பவம் நடந்தப்ப அவன் அவரோட தான் இருந்தான். சரி, மேல சொல்லுங்க. கோர்ட்ல அந்த சிவதாஸ் பச்சை பச்சையா போய் சொன்னான். அவனுக்கும் என் ரமாவுக்கும் ரொம்ப நாளா ரகசிய தொடர்பு இருந்துச்சுன்னும், அன்னைக்கு எங்க வீட்டுல அவங்க சந்தோஷமா இருந்தப்போ நான் வெளியில எங்கேயோ குடிச்சிட்டு வந்து பார்த்துட்டதாகவும், வெறியில என் ரமா மேல பாஞ்சு நான் அவ கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிட்டதாகவும் சொன்னான். விசாரணை நடந்துச்சு. என்னோட படிச்ச ஃப்ரெண்டு கிருஷ்ணன் தான் எனக்காக வாதாடினான். எங்க அண்ணன் ரொம்ப மெனக்கெட்டாரு. அப்போ ஜெயில விசாரணை கைதியா இருந்த என்ன ஒருத்தன் வந்து சந்திச்சான். தன்னை மணிராஜோட ஆளுன்னு சொன்னான். நாளைக்கு கோர்ட்ல உன் ஒய்ஃபை நீ தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா உங்க அண்ணன்கிட்ட இருக்கிற உன் பையன் விக்னேஷை கொலை செஞ்சிடுவோம். எங்களால எதையும் செய்ய முடியும். எங்ககிட்ட மோதாதன்னு ரொம்ப கடுமையா மிரட்டினான். நான் பயந்துட்டேன், நொந்துட்டேன். மணிராஜ் என் ரமாவை நாசம் பண்ணிட்டு அழகா நாடகம் ஆடிட்டாருன்னு புரிஞ்சுது. அவரோட பணத்துக்கும் செல்வாக்குக்கும் ஆள் பலத்துக்கும் முன்னாடி என் பிஞ்சு குழந்தை நிக்க முடியாதுன்னு பட்டுது. சொன்னபடி நிச்சயம் கொன்னுடுவாங்கன்னு தோணுச்சு. அதனால மறுநாள் கோர்ட்ல நான் குற்றத்தை ஒத்துக்கிறதா சொன்னேன். என் அண்ணன் கிருஷ்ணன் 2 பேருக்கும் அதிர்ச்சி. நீதிபதி எனக்கு தண்டனை விதிச்சு தீர்ப்பு எழுதிட்டாரு. அப்படியும் சமாதானமாகாம கிருஷ்ணன் எனக்காக ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணான். அவன் வாதம் எடுபடல. என் தீர்ப்பு உறுதியாயிடுச்சு. மிரட்டலுக்கு பயந்து செய்யாத குற்றத்தை ஒப்புக்கிட்டியேடான்னு இப்பவும் அவன் நொந்துக்குவான். கோர்ட்லயே இதையெல்லாம் சொல்லாத நீங்க இப்ப எங்க பத்திரிகைக்கு மட்டும் எப்படி தைரியமா எல்லாம் சொல்றீங்க? நாங்க இதை அப்படியே பத்திரிகையில எழுதினா அதை படிச்சு மணிராஜ் கோபப்பட மாட்டாரா? உங்க குழந்தைக்கு இப்ப மட்டும் ஆபத்தில்லையா என்ன? இனிமே யாரும் என் விக்னேஷை எதுவும் செய்ய முடியாதுங்க. ஏன், அவன் செத்து போய் 1 வாரமாச்சு. மை காட், எப்படி? டைஃபாய்டு ஜுரம் வந்து அவன் போயிட்டான். அவன் ஆபத்தில்லாம இருக்கணுமேன்னு தான் நான் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கிட்டேன். அவனே போனதும் இனிமே எனக்கு என்ன கவலை? அந்த மணிராஜ் பத்தி நல்லா பேர் போட்டு எழுதுங்க. டிஎஸ்பி பாண்டியன் அவரோட கைக்கூலின்னு எழுதுங்க. மணிராஜ் வீசுற எலும்பு துண்டுக்காக எதுவும் செய்யற பொறுக்கி நாயின்னு அந்த சிவதாசை பத்தி எழுதுங்க. எழுதுறேன். இன்னொன்னு எழுதுங்க. என்னை எப்படியும் தூக்குல போடத்தான் போறாங்க. அதனால எனக்கு மட்டும் சந்தர்ப்பம் கிடைச்சா நான் ஜெயில விட்டு தப்பிச்சு போய் மணிராஜையும் சிவதாசையும் கொலை செய்வேன்னு சொன்னதா எழுதுங்க. அத்துடன் சிதம்பரத்தின் பேட்டி முடிந்து அடுத்த கைதியின் பேட்டி ஆரம்பமானது. நியூட்டனும் பரத்தும் சுசீலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சோ, தப்பிச்சுட்டான் சிதம்பரம். எங்கேயோ பதுங்கி இருக்கான். அவன் கொல்ல நினைக்கிறது மணிராஜையும் சிவதாசையும். இது ஓப்பனா தெரியுது. அதுக்குள்ள அவனை நீங்க மடக்கி பிடிச்சாகணும். நீங்க முந்திக்க போறீங்களா, அவன் முந்திக்க போறானா என்றான் பரத். அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பை ஏன் தலையில கட்டியிருக்காங்க பரத். ஏகப்பட்ட டென்ஷனா கொடுக்க போறான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே என்னோட என்றார் நியூட்டன். மணிராஜை பத்தி இவன் சொன்னதுக்கெல்லாம் ஆதாரம் எதுவும் இல்லை நியூட்டன் சார். அதனால தான் கொலை செய்யலன்னு இவன் சொல்றத அப்படியே நாம நம்பியாக வேண்டியதில்லை. முதல்ல அந்த மணிராஜை சந்திக்கணும். அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும். அப்புறம் அவனோட அண்ணனையும் வக்கீலையும் பார்த்து அவன் எங்க போயிருக்க முடியும்னு விசாரிக்கலாம் என்றான் பரத். நியூட்டன் மணிராஜின் அலுவலகத்திற்கு போன் செய்தார். வீட்டில் இருப்பதாக சொன்னார்கள். வீட்டிற்கு செய்தபோது காரியதரிசி கார்த்திகேயன் பேசினார். அவருக்கு எந்த வெளியூர் ப்ரோக்ராம் இருந்தாலும் கேன்சல் பண்ண சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான மேட்டர். நேர்ல சொல்றோம். இதோ வந்துகிட்டே இருக்கோம் என்றார். இந்த கேசட்ல இருக்கிற பேட்டியை போட்டு காட்டி அவர் ரியாக்ஷனை தெரிஞ்சுக்கணும் என்றான் பரத். அத்தியாயம் 8. மணிராஜ் இரவு உடை அணிந்து மேலே கையில்லாத ஸ்வெட்டர் அணிந்திருந்தார். ஒரே ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு சிகரெட்டை பீங்கான் சாம்பல் கிண்ணத்தில் வைக்க
அது நேர்கோட்டில் புகைவிட்டு கொண்டிருந்தது. அவருக்கு பின்னால் கைகட்டி நின்றான் சிவதாஸ். எதிரில் அமர்ந்திருந்த நியூட்டன், பரத், சுசீலாவை நிதானமாக பார்த்தார். தப்பிச்சிட்ட சிதம்பரம் என்கிட்ட வேலை பார்க்குற சிவதாச கொலை செய்யணும்னு நினைச்சா அது புரியுது. என்ன எதுக்கு கொலை செய்யணும் என்றார். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா சிதம்பரம் அஞ்சனாங்கிற ரிப்போர்ட்டருக்கு கொடுத்திருக்கிற பேட்டிய கேட்குறீங்களா? கேட்கலாமே என்று சௌகரியமாக சாய்ந்து கொண்டு தலைக்கு அடியில் கைகளை செருகிக் கொண்டார். சுசீலா அந்த டேப்பை ஓடவிட்டாள். முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் கவனித்தார். கேசட் முடிந்தது. இந்த பேட்டியில உள்ள குரல் அந்த சிதம்பரத்தோடதுதானா என்றார் சிகரெட்டை எடுத்து அதன் நீளமான சாம்பலை தட்டிவிட்டு. சார், அதில் சந்தேகமில்லை என்றார் நியூட்டன். சிரித்தார் மணிராஜ். சிவதாஸ் பக்கம் திரும்பினார். நிக்கிறியே, சொல்லேன், உனக்கு தான் அவனை தெரியுமே. இது சிதம்பரத்தோட குரல் தானா? இல்லைங்க, இது சிதம்பரத்தோட குரல் இல்ல, அது வேற மாதிரி இருக்கும். சார், விழிச்சுடர் பத்திரிகை ஆசிரியருக்கும் நமக்கும் ஆகாது. நம்ம இண்டஸ்ட்ரியில தொழிலாளர்களை கேவலமா நடத்துறதா ஒரு கட்டுரை 2 வருஷம் முன்னாடி போட்டாங்க. அதுக்கு நான் மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டேன். இன்னும் கேஸ் நடக்குது. அந்த பத்திரிகையில என் பேரை டேமேஜ் பண்றதுக்காக இந்த மாதிரி யாரையோ பேச விட்டு செட்டப் செஞ்சிருக்காங்க. ஜெயிலில் இருந்த வரைக்கும் அந்த சிதம்பரம் யார்கிட்டையும் என் பேரை சொல்லியிருக்கானா? இல்ல. பேட்டி எடுத்தப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி இதை நம்புறீங்க? இப்பெல்லாம் கோர்ட்ல வீடியோ கேசட்டையே நம்புறதில்ல. கம்ப்யூட்டர் என்ன வேணாலும் செய்யுதே. சிம்லா போகாமலேயே ஒரு ஆளை சிம்லால ஐஸ்கட்டி மேல நடந்து போற மாதிரி செய்ய முடியுமே. வாஸ்தவம் என்றான் பரத். அதனால எனக்கு அந்த சிதம்பரத்தால எதுவும் ஆபத்து வரும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க சொல்றதுக்காக 2 நாளைக்கு எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க. சீக்கிரம் அவனை பிடிச்சு ஜெயிலில் போடுங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. ஒரு இடத்துல அரை மணி நேரம் தங்க முடியாது என்னால என்றார் மணிராஜ். டெலிஃபோன் ஒலித்தது. எடுத்தார். ஹலோ, மணிராஜ் ஹியர். சார், நான் சேகர் பேசுறேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற மாலினியோட ஹஸ்பண்ட். அப்படியா? என்ன விஷயம் சேகர்? மணி 9 ஆகுது. இன்னும் மாலினி வீட்டுக்கு வந்து சேரல. ஆபீஸ்ல யாரும் இல்ல. உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதோ ஒரு புது ப்ராஜெக்டுக்கு உங்களுக்கு உதவியா இருக்க போறதா காலையில சொல்லிட்டு போனா. அதனால உங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு ஃபோன் செஞ்சேன். பதில் இல்ல. அப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். எப்போ சார் புறப்பட்டா மாலினி? மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் உங்க வைஃப் புறப்பட்டாங்களே சேகர். உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்களே. என் ஆளை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ண சொன்னேனே, டிராப் பண்ணிட்டு வந்தானே என்றவர் தன் வாட்சில் மணி பார்த்து, இன்னும் வரலையா? இல்லையே சார், இன்னைக்கு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய வேலை எதுவும் இல்லையே சார். என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. பதறாதீங்க, நிதானமா இருங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலையா போயிருக்கலாம், வந்துடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடுகளில் ஃபோன் போட்டு விசாரிங்களேன். ஏதாச்சும் உதவி வேணும்னா தயங்காம ஃபோன் செய்யுங்க சேகர். அவங்க வந்ததும் எனக்கு ஃபோன் செய்ய சொல்லுங்க. நான் ஒரிடா இருப்பேன் என்றார். வைத்தார். எனி ப்ராப்ளம் என்றார் நியூட்டன். என் ஸ்டாஃப் மாலினின்னு அவங்க ஹஸ்பண்ட் பேசுறாரு. இன்னும் வீட்டுக்கு வரலையா. ஆனா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும்னு சொல்லிட்டு இவங்க மத்தியானமே புறப்பட்டுட்டாங்க. ஏன் சிவதாஸ், நீ அவங்கள பஸ் ஸ்டாப்ல விட்டப்ப 1 மணி இருக்காது? 1 மணி தான் சார். 6 மாசமா புருஷன் வீட்டில் சக்கரை நாற்காலியில் உட்காந்துருக்கான். ஆக்சிடென்ட் காலில் 2 ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. இந்த பொண்ணு சரியில்லை சார் என்றான் சிவதாஸ். டேய், அனாவசியமா யார் மேலேயும் தப்பா எதுவும் சொல்லக்கூடாது. உன் வேலையை பாரு என்று அவனை அதட்டினார் மணிராஜ். நியூட்டனும் பரத்தும் சுசீலாவும் எழுந்தார்கள். உங்க டெலிஃபோனை கண்காணிக்கிறோம் சார். அதனால அந்த சிதம்பரம் ஃபோன் செஞ்சா கொஞ்சம் நீளமா பேசுங்க. சரி சிவதாஸ், நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இது இரும்பு சார், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று தன் மார்பில் தட்டி சொன்ன சிவதாஸ் உடனே கைகளை கட்டி கொண்டான். இவர்கள் மூவரும் வெளியே வந்து காரில் புறப்பட்டதும் மணிராஜ் சிவதாஸிடம், இந்த சேகர் ராஸ்கல் அவங்க இருக்கிறப்ப பார்த்தா ஃபோன் செஞ்சு தொலைக்கணும் என்றார். கவலைப்படாதீங்க சார், இவர் சாதாரண இன்ஸ்பெக்டர். டிஎஸ்பி பாண்டியன் இருக்காரு. எந்த விவகாரமா இருந்தாலும் பார்த்துக்குவாரு. இவங்க வந்தது உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யறதுக்கு, பழைய கேஸை தோன்றதுக்கு இல்ல. அந்த அஞ்சனாங்கிற பொம்பளை ரிப்போர்ட்டர் யாருன்னு பாருடா. சிதம்பரம் ஜெயிலில் கொடுத்த பேட்டி பத்திரிகையில வந்துச்சுன்னா அவன் முதுகுல தாயக்கட்டம் விளையாடுறதுக்கு பிளேடாலேயே கட்டம் வரைஞ்சிடுவோம்னு சொல்லிடு. இந்த கேசட்ல இருக்கிற மேட்டர் புக்கில் வரக்கூடாது. புரிஞ்சுதா? புரியுது சார். மணிராஜ் சிந்தனையில் ஆழ்ந்தபடி அவனை பார்த்து கை நீட்ட அவன் ரெஃப்ரிஜிரேட்டர் திறந்து டின்பீர் எடுத்து வந்து கொடுத்தான். அதை குடித்தபடி, மாலினியை என்ன செஞ்ச சிவதாஸ் என்றார். நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு தடவை பாடியை என்ன செஞ்சேன்னு கேட்டேன். ஊருக்கு வெளியில கொண்டு போய் புதர்ல போட்டு பெட்ரோல் ஊற்றி பற்ற வச்சுட்டேன். ஏதோ குப்பைன்னு அந்த பக்கம் போன கார், பஸ், லாரி எல்லாரும் நினைச்சிருப்பான். சரி விடு. இந்த சிதம்பரம் பைய தப்பி இருக்கானே, இங்க வருவானா? கொசுங்க அவன். உன் குழந்தைய கொன்னுடுவோம்னு ஆள் விட்டு 4 வார்த்தை மிரட்டினதுக்கே கவுந்தவன். பயந்து நடுங்கி குற்றத்தை தானே செஞ்சதா ஒத்துக்கிட்டவன். ஏதோ ஒரு வேகத்துல தப்பி இருப்பான். அவனுக்கு திட்டமெல்லாம் போட தெரியாது, மாட்டிக்குவான். ஒரி பண்ணிக்காதீங்க சார்.
என்றான் சிவதாஸ். அத்தியாயம் 9. மறுநாள் பரத் அலுவலகத்திற்கு வந்தபோது சுசீலா போனை வைத்தாள். யாரு என்று அமர்ந்தான். அஞ்சனா என்றாள். என்கிட்ட கொடுக்காம கட் பண்ணிட்டியே, நியாயமா? என்ன சொன்னா? பரு போயிடுச்சாமா? வாட்? முகத்துல ஒரு பரு இருந்துச்சு சுசி. ஒரே நாள்ல அது மாயமா மறைகிறதுக்கு ஒரு கை வைத்தியம் சொன்னேன். பரத், அவ சின்ன பொண்ணு தெரியுமே, அதனால தானே பரு வருது. நான்சென்ஸ். அவ சொன்ன விஷயம் உங்களுக்கு முக்கியமா படலையா? சொல்லு சுசி. சிதம்பரத்தோட பரபரப்பான பேட்டி இன்னைக்கு வெளிவந்திருக்கிற விழிச்சுடர் பத்திரிகையில வந்திருக்கான். படிக்க சொன்னான். எதுக்கு படுக்கணும்? படுக்க சொல்லல, படிக்க சொன்னான்னு சொன்னேன். படிச்சிடலாம் என்று பெல் அடித்து ரவியை வரவழைத்து, ரவி, விழிச்சுடர் இன்னைக்கு வந்த இஷ்யூ ஒன்று வாங்கிட்டு வந்துடு. அப்படியே? சரி சார் என்று போய்விட்டான். அது என்ன அப்படியே? நீங்க அவன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தலையாட்டிட்டு போறான். சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னேன். பரத், நேத்து ராத்திரி அவளுக்கு ஒரு மிரட்டல் ஃபோன் வந்துச்சான். அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டலுக்கா? அவ ஹாஸ்டல்ல தங்கி இருக்கான்னு தெரியுமா? அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல கேசட் திருப்பி கொடுத்தப்ப 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தப்ப சொன்னான். 2 வார்த்தை? லேடிஸ் ஹாஸ்டல், 2 வார்த்தை தான். நீ விஷயம் சொல்லு சுசி. மிரட்டினது யாரு? என்ன சொல்லி மிரட்டினானா? ஜெயில்ல சிதம்பரத்தை எடுத்த பேட்டிய பத்திரிக்கையில போடக்கூடாதுன்னு சொன்னானா. போட்டா அவளை துண்டு துண்டா நறுக்கி ஊறுகாய் போட்டுடுவானா. இஞ்சி ஊறுகாய் மாதிரி 5 ஊறுகாயா? அவளை பார்த்து பெருமூச்சு விட்டவன் எல்லாம் வாங்கி தொட்டு நாக்குல வச்சுக்குவான். பேசுனது யாரா? தன்னை அடையாளப்படுத்திக்கலையாம். இவ என்ன சொன்னாலாம்? இதுக்கெல்லாம் பயப்படுறவ நான் இல்ல, நாளைக்கு இஷ்யூல மேட்டர் வருது, படிச்சு பாருன்னு சொல்லிட்டு வச்சுட்டாலாம். துணிச்சலான பொண்ணு இல்ல சுசி. இது நிச்சயமா மணிராஜோட வேலையாதான் இருக்கணும். அவ சிதம்பரத்தை பேட்டி எடுத்தது நம்மளை தவிர அவருக்கு தானே தெரியும். நேத்து அவர்கிட்ட அந்த பேட்டியை பத்தி பேசிட்டு நாம புறப்பட்டப்ப 9:45 இருக்காது? அஞ்சனாவுக்கு மிரட்டல் போன் எத்தனை மணிக்கு வந்துச்சான்? அதை நான் கேட்கலையே. 9:45க்கு அப்புறம் வந்திருந்தா அது நிச்சயமா மணிராஜோட மிரட்டல் தான்னு முடிவு கட்டிடலாம். அது மட்டும் இல்ல, சிதம்பரம் பேட்டியில சொன்னதெல்லாம் உண்மைன்னு முடிவுக்கு வந்துடலாம். அஞ்சனாவை பிடி சுசி. எங்கேருந்து பேசினா? பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து தான் என்று டெலிபோன் எடுத்து அருகில் வைத்துக்கொண்டு எண்களை ஒற்றினாள் சுசீலா. அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது ரவி விழிச்சுடர் பத்திரிகையும் மற்றொரு பத்திரிகையும் வாங்கி வர, டேய், அது அப்புறம் கொடு என்ற அந்த மற்றொரு பத்திரிகையை அவசரமாக எடுத்து சுருட்டி அவன் சட்டை பேண்டில் செருகிவிட்டான். சுசீலாவுக்கு முதுகு காட்டி மறைத்தவாறு விழிச்சுடரை புரட்டி அந்த பேட்டி கட்டுரையை படித்தான். ஒரு எழுத்து கூட மாற்றாமல் மணிராஜ், சிவதாஸின் பெயர்களையெல்லாம் அப்படியே குறிப்பிட்டு அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அஞ்சனா கிடைத்ததும் ரிசீவரை பரத்திடம் கொடுத்துவிட்டு சுசீலா அந்த கட்டுரையை வாசித்தாள். ஹாய் அஞ்சனா, விஐபி ஆயிட்டீங்க போலிருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? சாதாரண ஆளுங்களுக்கா மிரட்டல் வரும்? அப்படின்னா நான் எப்போவோ விஐபி ஆயாச்சு. இந்த மாதிரி பல மிரட்டல்களை பார்த்துட்டேன். நல்லா வந்திருக்கு கட்டுரை. எத்தனை மணிக்கு உங்களுக்கு மிரட்டல் வந்துச்சு அஞ்சனா? ராத்திரி 9:45 இருக்கும். அப்படின்னா நிச்சயமா அது மணிராஜோட வேலை தான். உங்க பேட்டியில சிதம்பரம் சொன்னதையெல்லாம் உண்மைன்னு புரியுது. அது அவர் கண்ணை பார்த்ததுமே தெரிஞ்சுது. சிதம்பரம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் சார், தெரியுமா? இன்னும் பேப்பர்ல நியூஸ் கொடுக்காம ரகசியமா தேடிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் அஞ்சனா. நேத்து மணிராஜை பார்த்து பேசினோம். போலீஸோட போனோம். அந்த ஆள் ஒரு பயங்கரமான வில்லன். ஆனா ஜென்டிலா நடிக்கிறான். தப்பிச்சு வந்திருக்கிற சிதம்பரம் அந்த ஆளை கொலை செஞ்சிடக்கூடாதுன்னு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யறதே ஒரு அபத்தமா இருக்கு. சட்டப்படி நிரூபணமானாத்தானே ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்ல முடியும். அடுத்த இஷ்யூவுக்கு இன்னும் பரபரப்பான நியூஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. சரிங்க, அப்பப்ப தொட்டுக்கலாம் என்றான். சுசீலா நிமிர்ந்தாள். வாட்? சாரிங்க, அப்பப்ப வச்சுக்கலாம்னு சொல்ல வந்து தமிழ் படுத்தினதுல தகராறு ஆயிடுச்சு. வச்சிடவா? சுசீலா அவன் பேசி முடிக்கும் வரை நியூஸ் பேப்பரை புரட்டி கொண்டிருந்தவள் ஒரு செய்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு, பரத், இதோ பாருங்க என்றாள். ஏதோ என்றான் பேப்பரில். அலுவலக பெண் எரித்து கொலை. கொலையாளி யார்? சென்னை நகரத்தின் எல்லையில் மகாபலிபுரம் சாலையில் ஒரு புதரில் முக்கால்வாசி எரிந்து முடிந்த நிலையில் ஒரு பெண்ணின் சடலத்தை தகவல் கிடைத்ததன் பேரில் சென்று போலீசார் கைப்பற்றினார்கள். விசாரணையில் அந்த பெண்ணின் பெயர் மாலினி என்றும் ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவள் என்றும் தெரிய வந்துள்ளது. மாலினியின் கணவர் சேகர் ஒரு விபத்தில் சிக்கியதால் வீட்டிலேயே ஓய்வில் இருப்பவர். தகவல் அறிந்து அவர் தன் உறவினருடன் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து மனைவியின் உடலை பெற்றுக்கொண்டு கதறி அழுதார். தன் அலுவலக வேலை முடிந்து மதியம் வீடு திரும்ப பஸ் நிறுத்தத்திற்கு வந்து நின்ற மாலினியை யாரோ சில மர்ம நபர்கள் சாமர்த்தியமாக கடத்தி சென்று கற்பை சூறையாடிவிட்டு எரித்து கொலை செய்திருக்க வேண்டும் என்று விசாரணை அதிகாரி தன் சந்தேகத்தை தெரிவித்தார். மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டுள்ளது. மை காட் என்றான் பரத். நேத்து மணிராஜ் பேசிக்கிட்டு இருந்தப்ப இந்த சேகர் தான் ஃபோன் செஞ்சதா? அவர் சொன்ன அவரோட ஒய்ஃப் மாலினி தான் இந்த பொண்ணா? பாவமே. பரத்,
சம்திங் ராங். சிதம்பரத்தோட மனைவி ரமாவும் மணிராஜ் ஆபீஸ்ல வேலை பார்த்தவ. கற்பழிச்சு கொல்லப்பட்டு பழி புருஷன் மேலேயே போடப்பட்டது. இப்ப மாலினி. இதுவும் மணிராஜ் வேலையா ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம் சுசி. எப்படி நிரூபிக்கிறது? நம்ம சந்தேகத்தை மாலினி கேஸை விசாரிக்கிற ஆபீசர்கிட்ட சொல்லிடலாம் பரத். சொல்லலாம். நியூட்டன் போன் செஞ்சார் பரத். தப்பிச்சிட்ட சிதம்பரத்துக்கு அவங்க அண்ணனோ இல்ல நண்பனோ ரகசியமா அடைக்கலம் கொடுத்துருக்காங்களான்னு நாம அவங்கள சந்திச்சு சாமர்த்தியமா விசாரிச்சு சொல்லணுமா? அவரோட டிபார்ட்மெண்ட் நமக்கு ஃபீஸ் கொடுக்குமாமா? நியூட்டனுக்காக உதவக்கூடாதா? தாராளமா. அப்படியே எனக்கு அந்த சேகரை கூட பார்க்கணும் மாதிரி இருக்கு சுசி. அட்ரஸ் விசாரியேன். சுசீலா டெலிஃபோன் எடுத்தாள். அத்தியாயம் 10. சிதம்பரத்தின் அண்ணன் சோகமாய் இருந்தார். சிறுவன் விக்னேஷின் படத்திற்கு பூ போட்டிருந்தது. பரத் தன்னையும் சுசீலாவையும் அறிமுகப்படுத்தியதும் நாற்காலிகளை காட்டினார். அமர்ந்தார்கள். அந்த வீடு சின்னதாக இருந்தது. 10க்கு 10 சதுர ஹால். சைடில் ஒரு சின்ன அறை, ஒரு குட்டி கிச்சன். கிச்சனை ஒட்டி பாத்ரூம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்றார். 1ஆம் தேதி நாங்க ஜெயில்ல உங்க தம்பிய சந்திச்சோம். அப்படியா? அப்போ தன் கதைய சொன்னாரு. தன் பையன் விக்னேஷை பத்தி சொன்னாரு. டைஃபாய்டுல போயிட்டதா சொன்னாரு. தன் குழந்தைய அவர் வர்ணிச்ச விதம் எங்களுக்கு அந்த குழந்தையோட முகத்தை போட்டோவிலையாவது பார்த்துடணும்னு ஆர்வத்தை உண்டு பண்ணிருச்சு. பாருங்க, அதான் விக்னேஷ். சுவற்றில் சுட்டி காட்டினார். பரத், சுசீலா இருவரும் அந்த படத்தின் முன்பாக சில வினாடிகள் அமைதியாக நின்றார்கள். பிறகு மறுபடி வந்து அமர்ந்தார்கள். பாவம், ஏற்கனவே அம்மா கொலை, அப்பா ஜெயில்ல. இந்த பிஞ்சு இப்படி ஜுரத்துல செத்துருக்கணுமா? விதிங்க, யார் மாத்த முடியும்? ஒரு லோக்கல் டாக்டரை நம்பி மோசம் போயிட்டேன். டைஃபாய்டுன்னு கண்டுபிடிக்காம சாதாரண ஜுரந்தான்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டுட்டாரு. நீங்க என்ன செய்றீங்க? கவர்மெண்ட் லைப்ரரியில அசிஸ்டன்ட் லைப்ரரியனா இருக்கேன். உங்க வைஃப் எப்போ இருந்தாங்க? 10 வருஷத்துக்கும் மேல ஆச்சு. நேத்து மத்தியானம் உங்க தம்பி தப்பிச்சதும் இங்கேதான் வருவார்னு நினைச்சோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல வரலையே. உங்க தம்பியை தேடுற பொறுப்பை எங்களுக்கு வேண்டிய இன்ஸ்பெக்டர் நியூட்டன் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் சொன்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. வாசல்ல ஒரு கடலை வண்டி நிக்குதே, அந்த கடலை வண்டிக்காரன் வேஷத்துல இருக்கிறது ஒரு கான்ஸ்டபிள். என் தம்பி இங்க வந்தா பிடிக்கிறதுக்காக தயாரா இருக்காரு. என் தம்பி இங்க வேற வழியா வந்தாலோ தகவல் கொடுத்தாலோ அவர்கிட்ட நான் தெரிவிக்கணும்னு எனக்கு உத்தரவு சொல்லியிருக்காங்க. இந்த கடலை வண்டி எப்பையில இருந்து இருக்கு? இன்னைக்கு காலையில இருந்து. உங்க தம்பி தப்பிச்சது நேத்து சாயங்காலம். நேத்து ராத்திரி உங்க வீட்டை கண்காணிச்சாங்களா? கூர்க்கா மாதிரி ஸ்ட்ரீட் லைட் பக்கத்துல நின்னுகிட்டு இதே கான்ஸ்டபிள் கண்காணிச்சாரு. அது எத்தனை மணிக்கு? ராத்திரி 9 மணில இருந்து. அதுக்கு முன்னாடி, அதாவது சிதம்பரம் தப்பிச்ச உடனேயே உங்களை தேடி வந்திருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு. வந்தாரா? இதையே தான் போலீஸும் கேட்டாங்க. இப்ப நீங்களும் கேக்குறீங்க. வரல சார் அவன். அவர் இப்படி தப்பிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சாதிக்க போறான்னு புரியல. தன் பொண்டாட்டி சாவுக்கு காரணமா இருந்தவங்கள கொலை செஞ்சுட்டா அவ உயிரோட எந்திரிச்சு வந்துட போறாளா? எதுக்கு பாவத்தை சேர்த்துக்கணும்? போலீஸை ஏமாத்திட்டு அவன் என்னை தேடி வந்தா நான் நைஸா ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு தகவல் சொல்லி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம்னு இருக்கேன் என்றார் அவர். பரத் பார்வையை சுழற்றினான். அவர் அமர்ந்திருந்த சோஃபாவுக்கு அடியில் ஒரு ஜோடி பிரவுன் கலர் ஷூ இருந்தது. அவரின் வெற்றுக்கால்களை கவனித்தான். நெருடியது. அவரின் பாதங்கள் ஷூவை விட பெரிதாக தெரிந்தன. அந்த ஷூ அவருக்கு சேராது என்று பட்டது. அந்த ஷூ உங்களோடதா என்றான். குனிந்து பார்த்துவிட்டு இல்ல சார் என்றார். யாரோடது? சிதம்பரத்தோடது. அவரோட ஷூ இங்கே ஏன் இருக்கு? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இங்க வந்தப்ப கலட்டி போட்டுட்டு போயிட்டான். ஷூவை கழட்டி போட்டுட்டு வெறுங்காலோட திரும்பி போனான்னா சொல்றீங்க? இல்லைங்க, அன்னைக்கு மழை பெஞ்சது. புது ஷூவை தண்ணியில நனைக்க வேணான்னு சொல்லி என்னோட ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு போனான். என்ன சார் நீங்க போலீஸ் மாதிரி இத்தனை கேள்வி கேட்குறீங்க? ஒரு ஆர்வம்தான். அப்ப நாங்க வரோம். வெளியே வந்து காரில் ஏறிய பரத், சுசி, நியூட்டன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் என்றான். என்ன? சிதம்பரம் தப்பிச்சப்போ காலில் பிரவுன் கலர் ஷூ எதுவும் போட்டிருந்தானான்னு கேட்கணும் என்றான். மயிலாப்பூரில் நாகேஸ்வர ராவ் பார்க் அருகில் மாடி போர்ஷனில் வசித்த லாயர் கிருஷ்ணன் வீட்டின் முன் அறையையே ஆபீஸ் ஆக்கியிருந்தார். குமாஸ்தா இவர்களை உட்கார வைத்துவிட்டு, சார் சாதம் வச்சுட்டு வரேன்னு உள்ளே போனாரு. சொந்த சமையல், போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே சென்றார். லுங்கி அணிந்த லாயர் கிருஷ்ணன் தன் சட்டையின் பட்டன்களை அணிந்தபடி வந்தார். வணக்கம் சொன்னார். மேஜை மேலிருந்த ஷெல்ஃப் ஃப்ரேம் கண்ணாடியை எடுத்து அணிந்தார். நெற்றியில் விபூதி, குங்குமம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ என்றார். விழிச்சுடர் பத்திரிகையில தூக்கு தண்டனை கைதி சிதம்பரம் கொடுத்த பேட்டியை படிச்சோம். அதுல தனக்காக வாதாடின நண்பரா உங்களை குறிப்பிட்டிருந்தாரு. அந்த கேஸ்ல நீங்க தோத்திருந்தாலும் ரொம்ப திறமையா கேஸை நடத்தினீங்கன்னு ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க ஏன் சிதம்பரத்தோட கேஸை டிராப் பண்ணாம தொடர்ந்து போராடக்கூடாது?
ஒரு நிரபராதி தூக்கு தண்டனை அனுபவிக்கிறது நியாயம் இல்லையே. நீங்க சொல்றது சரிதான். இந்த மடையன் ஒரு சின்ன மிரட்டலுக்கு பயந்து கோர்ட்ல தன் மனைவியை தானே கொன்னதா ஒத்துக்கிட்டான். அதனால ஹைகோர்ட்ல என் அப்பீல் தள்ளுபடி ஆகிடுச்சு. கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. 2வது தடவை கருணை மனு அனுப்பலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள இவன் நேத்து மறுபடி ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டான் என்றார் கிருஷ்ணன். என்ன சார்? நேத்து சாயங்காலம் இவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான் சார். அப்படியா? ஆமா, நேத்து நைட் போலீஸ் வந்து இன்ஃபார்ம் செஞ்சாங்க. இங்க வரலாம்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. என் போனை எக்ஸ்சேஞ்சில் சொல்லி கண்காணிக்கிறாங்க. அது தவிர நீங்க வர்றப்ப கீழே ரோட்டோரமா ஒருத்தன் உட்காந்து செருப்பு தைக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆமா, அவர் வேஷத்துல இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள். ஐசி, நம்ம போலீஸ் ஒன்றும் சாதாரணம் இல்ல. நிச்சயமா இவன் மாட்டத்தான் போறான். என் 2வது கருணை மனுவுக்கு அர்த்தம் இல்லாம போயிட போகுது. தப்பிச்சு போறவன் மேல் எப்படி கருணை காட்டுவாங்க? அது சரி, ஏன் சார் தப்பிச்ச சிதம்பரம் எங்க போயிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தெரியல சார், எங்கேயோ தலைமறைவா இருக்கணும். அவன் ஆவேசத்துல கொலை செய்ய வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் கொலை செய்யற ரகமில்ல சார். நாளை காலை பேப்பர்ல நான் கொடுத்திருக்கிற விளம்பரம் ஒன்று வருது சார். என்ன விளம்பரம்? நாதன் தந்திக்கு கொடுத்த விளம்பரம் காப்பி எடுத்து கொடுங்க என்றார் கிருஷ்ணன். நாதன் என்கிற அந்த வக்கீல் குமாஸ்தா தன் மேஜை டிராயரிலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார். பார்த்தார்கள். என் நண்பன் சிதம்பரத்திற்கு, நீ ஜெயிலில் இருந்து தப்பியது தவறு. நீ உடனே போய் சரண்டர் ஆவது உனக்கு நல்லது. உன் தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்ற நான் செய்து கொண்டிருக்கும் என் முயற்சிக்கும் நல்லது. உடனே சரண்டர் ஆகிவிடு. இப்படிக்கு செந்தில் கிருஷ்ணன். இந்த விளம்பரம் போலீஸோட ஐடியாவா? இல்ல சார், என் சொந்த செலவுல கொடுத்துருக்கேன். அவன் தப்பிச்சதை இன்னும் போலீஸ் பத்திரிகைகளுக்கு தரலையே. அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு அவன் தப்பிச்ச மேட்டர் வருது சார், கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றாள் சுசீலா. இருங்க, ரஸ்னா எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றார் கிருஷ்ணன். அந்த ஆபீஸ் அறையில் பார்வையை ஓட்டினான் பரத். 2 கண்ணாடி பீரோ நிறைய சட்ட புத்தகங்கள் ஒழுங்குமுறை இல்லாமல் அடுக்கப்பட்டிருந்தன. அவரின் மேஜைக்கு பின்னால் நிறைய சுவாமி படங்கள் மற்றும் சாய்பாபா, ரமண மகரிஷி, விசிறி சாமியார் மற்றும் நிறைய யோகிகளின் படங்கள் சுவர் முழுக்க ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. மேஜை மேல் சில ஆன்மீக புத்தகங்கள் இருந்தன. ரஸ்னாவோடு வந்தவரிடம், நீங்க சட்டத்தை ரொம்ப நம்புவீங்களா, சாமியை ரொம்ப நம்புவீங்களா என்றாள் சுசீலா. என்னம்மா கேள்வி இது? சாமியைத்தான். சட்டத்தை உருவாக்குறதும் தேவைப்பட்டா திருத்துறதும் ஆசாமி தானே. ரைட், நாங்க புறப்படுறோம் என்றான் பரத். அடுத்து அவர்கள் நேராக நந்தனத்தில் ஒரு பிளாட்டில் வசித்த சேகரை பார்க்க வந்தார்கள். சேகர் வீட்டில் பல உறவினர்கள் இருக்க சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சேகர் சிவந்த விழிகளுடன் வெறித்த பார்வையுடனும் இருந்தான். மாலினியின் பெரிதுபடுத்தப்பட்ட புகைப்படம் சுவரில் சாய்த்து வைத்து மாலை போடப்பட்டு ஊதுபத்திகள் புகைந்தன. நாங்க பிரைவேட் டிடெக்டிவ்ஸ், 2 நிமிஷம் உங்களோட தனியா பேசணும் மிஸ்டர் சேகர். ஏற்கனவே துக்கத்துல இருக்கிறவங்கள அதிகம் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றான் பரத். அந்த ரூமுக்கு போயிடலாம் என்று சக்கர நாற்காலியை உருட்டி கொண்டு சேகர் செல்ல இவர்கள் தொடர்ந்தார்கள். தனியறையில் இருந்த வீணையை சுசீலா பார்த்தாள். அற்புதமா வீணை வாசிப்பா என்றான் தன் விம்மலை அடக்கியபடி. மிஸ்டர் சேகர், உங்க மனைவிக்கு நேர்ந்திருக்கிறது கொடுமை. பேப்பர்ல யாரோ சில மர்ம மனிதர்கள்னு போட்டிருந்தது. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு சார். ஆனா அந்த சந்தேகத்தை வெளியில சொன்னாலே என் குடும்பத்துக்கு ஆபத்தாகிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? மாலினி வேலை பார்த்தாலே அந்த கம்பெனி முதலாளி மணிராஜ் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார். அவர் ஏதோ ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ல உதவி வேணும்னு நேத்து காலையில ஆபீஸை விட்டு தன் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டி போயிருக்காரு. அங்கிருந்து 1 மணிக்கெல்லாம் மாலினி புறப்பட்டதாகவும் தன் ஆள் பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து விட்டுட்டதாகவும் அவர் சொல்றாரு. அதை நான் நம்பல. என் மனைவிக்கு நடந்த கொடுமை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்திருக்கலாம். அவரோட ஆள் ஊருக்கு வெளியே கொண்டு வந்து போட்டு எரிச்சிருக்கலாம். நீங்க ஏன் மணிராஜை சந்தேகப்படுறீங்கன்னு சொல்ல முடியுமா? மணிராஜ் தன்கிட்ட ஒரு மாதிரி அசடு வலியறதும் தான் திறமையா சமாளிச்சு பேசுறதாவும் ஒரு தடவை மாலினி என்கிட்ட சொன்னான். அது மட்டும் இல்ல, இந்த இஷ்யூ விழிச்சுடர் பத்திரிக்கை பாத்தீங்களா? என்ன அதுல என்றான் பரத் தெரியாதவனை போல. ஜெயில்ல தூக்கு தண்டனைக்கு காத்திருக்கிற கைதி ஒருத்தன் மனம் திறந்த பேட்டி கொடுத்திருக்கான் சார். அதுல தன் மனைவியோட சாவுக்கு காரணம் மணிராஜும் அவரோட கையால் சிவதாசும்னு சொல்லியிருக்கான். மிரட்டலுக்கு பயந்து கொலை குற்றத்தை தான் ஒப்புக்கிட்டதா சொல்லியிருக்கான். அட, அப்படியா என்றாள் சுசீலா. மணிராஜ் பெரிய தொழிலதிபர் சார். ஆதாரம் எதுவும் இல்லாம நான் பகிரங்கமா எப்படி குற்றம் சுமத்த முடியும்? என்ன விசாரிச்ச போலீஸ்காரங்க கிட்ட நான் மணிராஜை சந்தேகப்படுறேன்னு சொன்னாலும் அவங்க உண்மையா விசாரிப்பாங்களான்னு தெரியல. மேலும் சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு புறப்படும்போது, உங்களால எழுந்து நடக்கவே முடியாதா என்றான் பரத். கிரட்சஸ் வச்சு நடக்கலாம், தனியா நடக்க முடியாது என்றான் சேகர். வெளியே வந்ததும் டெலிஃபோன் பூத் தேடி போனார்கள். ஹலோ மிஸ்டர் நியூட்டன். சொல்லுங்க பரத். பேப்பர் பார்த்துருப்பீங்க.
அந்த மணிராஜுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆளோட கெஸ்ட் ஹவுஸில் கொஞ்சம் ஆராய்ச்சி நடத்த சொல்லுங்க சார். 2வது அத்தியாயம் மாதிரி மாலினிங்கிற பொண்ணுக்கிட்ட விளையாடிட்டார்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகம் இருக்கு. எங்களுக்கும் இருக்கு பரத். டிஎஸ்பி பாண்டியனே அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு வந்து மணிராஜை விசாரிச்சுட்டு வந்து அவர் மேலே சந்தேகப்பட எதுவும் இல்லைன்னு சொல்கிறாராம். அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? டிஎஸ்பி பாண்டியன் எப்படி ஆள்? வாங்குறவர் தான். அதான். அப்போ ஒன்று செய்யுங்க. என்ன? தப்பிச்ச நம்ம ஃப்ரெண்டு சிதம்பரம் உங்கள் கையில் கிடச்சா அவனை ஜெயிலில் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட்டாக ஓடி போய் அவர் ஆசைப்பட்டபடி 2 கொலைகளை பண்ணிட்டு வந்துட சொல்லுங்க. என்ன பரத் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன சார், ஒரு கைதி ஓப்பனாக சொல்கிறான் தன் மனைவி சாவுக்கு மணிராஜ் தான் காரணம்னு. அந்த நிருபரை ஃபோனில் மிரட்டுறாரு மணிராஜ். சேகரும் மணிராஜை ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறாரு. நமக்கு நல்லா தெரியுது 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடி உயிரை எடுத்த ஆள் அவருன்னு. உங்கள் டிபார்ட்மெண்ட் அதிகாரியே அவரை பாதுகாக்க உதவியாக இருக்காருன்னு தெரியுது. 10வதுக்கு அவர் உயிருக்கு வேற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு வினோதம் பாருங்க. தப்பு செஞ்சவனுக்கு அப்புறம் எப்படித்தான் தண்டனை தர்றது? கொதிச்சு போய் பேசுகிறேன் சார். புரியுது. சில சமயம் எனக்கும் வெறுத்து தான் போகுது பரத். இப்போ என் கடமை தப்பி ஓடின சிதம்பரத்தை பிடிக்கிறது மட்டும்தான். உங்கள் வீட்டில் நெருப்பு பிடிச்சா அதை கூட கவனிக்க மாட்டீங்களா? ரைட் சார். நீங்கள் என்ன செய்வீங்க? பாவம், தப்பினப்போ சிதம்பரம் ப்ரௌன் கலரில் ஷூ போட்டிருந்தானா? தெரியலையே. கேட்டு சொல்லவா? ஏன்? கேட்டு சொல்லுங்க, அப்புறம் சொல்கிறேன் என்று வைத்தான் பரத். 1 வாரம் கடகடவென்று ஓடிய பிறகு மணிராஜ் கண்ணாடி பார்த்து தன் டையை சரி செய்து கொண்டார். அவருடைய பயணப்பெட்டியை சிவதாஸ் கையில் எடுத்துக்கொண்டான். டெலிஃபோன் ஒலித்தது. ஹலோ, மணிராஜ் ஹியர். இன்ஸ்பெக்டர் நியூட்டன் பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்கு போட்டிருந்த 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர்களையும் 1 வாரத்துக்கு வரவேணான்னு சொன்னீங்களாமே? ஆமாம் சார். பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் புறப்படுறேன். 1 வாரம் ஆகும் திரும்ப. கொஞ்ச நாள் வெளியூர் போக வேணாம்னு விளையாடுறீங்களா? சிதம்பரம் உங்களை கொன்னுடுவான்னு சும்மா ஒரு பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருந்தா எப்படி? எத்தனை நாள் சார் நான் வீட்டிலேயே கைதி மாதிரி இருக்க முடியும்? அந்த சிதம்பரத்தை இந்த 1 வாரத்தில் பிடிக்க உங்களுக்கும் துப்பு இல்லை. அவன் பழிவாங்கிற நோக்கத்தில் தப்பிச்சிருக்க மாட்டான் சார். திடீர்னு உயிராசை வந்திருக்கும். இப்போ எந்த ஸ்டேட்டில் எந்த ஊரில் தலைமறைவாக பதுங்கி இருக்கானோ அவனை பிடிக்கிறதுல தீவிரம் காட்டுங்க. என் உயிரை நான் பார்த்துக்கிறேன். கையோட என் லைசன்ஸ்டு பிஸ்டல் எடுத்துக்கிட்டு தான் போகிறேன். நீங்கள் அவனை பிடிக்க 1 வருஷம் ஆகும்னு வைங்க. அது வரைக்கும் நான் வீட்டிலே உட்காந்துருக்கணுமா? நான்சென்ஸ். சரி சார், ஜாக்கிரதையா இருங்க. மெட்ராஸ் திரும்பினதும் தகவல் கொடுங்க. சிதம்பரத்தை பிடிக்கிறதுல முழு தீவிரத்தையும் காட்டிட்டு தான் இருக்கோம். ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. ரிசீவரை வைத்துவிட்டு காருக்கு நடந்தார். அவரும் சிவதாசும் ஏறிக்கொண்டதும் மாருதி ஜென்னை வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த டிரைவர் ஸ்டார்ட் செய்தான். சில நிமிடங்களில் டிரைவரின் தோளை தொட்டான் சிவதாஸ். டேய், ஏர்போர்ட்டுக்கு ஓட்டாம எங்கடா ஓட்டுற? டிரைவர் சட்டென்று திரும்பி ஒரு ஸ்ப்ரேயை 2 பேர் முகத்திலும் பீச்சினான். 1, 2, 3. 4வது வினாடியில் இருவரும் மயங்கி சரிந்தார்கள். டிரைவர் காரை விட்டு இறங்கினான். காரின் பெட்ரோல் டேங்கை திறந்து வைத்தான். தள்ளி சென்று நின்றான். தீப்பெட்டி எடுத்தான். குச்சியில் நெருப்பெடுத்து பெட்ரோல் டேங்கின் திறந்த வாயை குறிவைத்து சுண்டினான். நெருப்பு மொட்டு சுழன்று சுழன்று வந்து டேங்க் உள்ளே விழ டிரைவர் விலகி ஓட அந்த கார் வெடித்து சிதறி எரிந்தது. டிரைவர் அவசரமாக தன் யூனிஃபார்மை கழற்றி புதரில் வீசி உள்ளே அணிந்திருந்த சொந்த உடையில் நடந்தான். ஒலித்த டெலிஃபோனை பரத் எடுத்தான். நியூட்டன் பேசுகிறேன் பரத். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துடுச்சு பரத். என்ன சார்? நம்ம சிதம்பரம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்திருக்கான். இன்னைக்கு மணிராஜோட டிரைவரை கட்டி போட்டுட்டு அந்த யூனிஃபார்மில் காரை ஓட்டிக்கிட்டு போய் 2 பேரையும் மயக்கப்படுத்தி காருக்குள்ளே வச்சு காருக்கு நெருப்பு வச்சுட்டு போயிட்டான். கார் வெடிச்சு மணிராஜ், சிவதாஸ் 2 பேரும் சதை சதையாக ரோடு பூரா சிதறி கிடக்குறாங்க. நான் அந்த ஸ்பாட்டு பக்கத்துல இருந்து தான் பேசுகிறேன். 2 பேர் செத்துருக்காங்க. ஆனால் எனக்கு மனசில் கலக்கம் எதுவுமே இல்லை சார். சிதம்பரம் போலீஸில் சரணடைஞ்சிட்டானா? இல்லை. பின்ன எப்படி சிதம்பரம் தான் செஞ்சதுன்னு சொல்கிறீங்க? அவனுக்கு தானே மோட்டிவ் இருக்கு. இன்னொருத்தருக்கு கூட இருக்கே. யாரு? சேகர். அவரும் இதே மாதிரி மணிராஜால பாதிக்கப்பட்டவர் தானே. புது குழப்பம் கொண்டு வராதீங்க. அவர் வீல் சேர் கேஸ். ஜஸ்ட் என் மனசில் தோணின பாயிண்ட்டை சொன்னேன் சார். சிதம்பரம் மட்டும் இப்போ என்னை தேடி வந்தான்னு வைங்க. அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து கை செலவுக்கு பணம் கொடுத்து டெல்லி, கல்கத்தா எங்கேயாச்சும் போயிடுன்னு சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக தகவல் தரமாட்டேன் என்று சிரித்தான் பரத். சிதம்பரத்தை பிடிக்கிற வரைக்கும் என் டென்ஷன் தீராது பரத். பிடிச்சா தப்பிக்க விட்டுருங்க சார். பாவம். அதெல்லாம் கதையில தான் செய்யலாம் பரத். வைக்கவா? நிறைய வேலை இருக்கு என்று வைத்தார் நியூட்டன் அந்த பப்ளிக் பூத்தில். அத்தியாயம் 11. தரமணி சாலையின் கடைசியில் இருந்த மகா பெரிய திறந்தவெளி குப்பை தொட்டி அருகில் 2 கார்ப்பரேஷன் லாரிகள் நின்றிருந்தன. துப்புரவு பணியாளர்கள் கூடைகளில் குப்பைகளை அள்ளி லாரியில் நிறைத்து கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை சுத்தம் செய்ய வந்திருந்த உத்தரவின் விளைவாக
மூக்கில் கர்ச்சீப் கட்டிக்கொண்டு அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். மண்வெட்டியால் 2 பேர் குப்பைகளை வாரி கூடையில் போட, மற்றவர்கள் அதை சுமந்து சென்று லாரியில் போட்டார்கள். சற்று நேரம் இளைப்பாரி காதில் செருகின பீடி எடுத்து பற்ற வைத்துவிட்டு மண்வெட்டியை எடுத்த கந்தசாமி 2 வெட்டு போட்டுவிட்டு குப்பை குவியல் நடுவே பார்த்த காட்சியில் அதிர்ந்து போனான். டேய், இத பாரு என்று சகாவுக்கு காட்டினான். அழுகின நிலையில் ஒரு மனித கை குப்பைக்கு நடுவில் எட்டி பார்த்து கொண்டிருந்தது. உடனே தகவல் தரப்பட்டு மண்டையில் சிவப்பு விளக்குகள் சுழல போலீஸ் ஜீப்புகள் வந்தன. குப்பைகள் விலக்கப்பட்டு அந்த பிணம் கைப்பற்றப்பட்டது. மிகவும் அழுகி போயிருந்த அந்த பிணம் ஒரு ஆண் பிணம் என்பது மட்டுமே வெளிப்பார்வைக்கு தெரிந்தது. பிணம் கட்டம் போட்ட சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்திருந்தது. கைப்பற்றப்பட்ட பிணம் சோதனைக்கு அனுப்பப்பட்டது. வயர்லெஸில் தகவல் பெற்ற நியூட்டன் அதிர்ந்தார். தன் உதவியாளரிடம், ஏங்க, பிணத்தில் இருந்த சட்டையும் பேண்ட்டும் உங்களுக்கு நெருடல என்றார். என்ன சார் நெருடல்? தப்பிச்சு போன சிதம்பரம் கட்டம் போட்ட சட்டையும் கருப்பு பேண்ட்டும் தான் போட்டிருந்தான். இது அழுகின போனோம் சார். சிதம்பரம் நேத்து மணிராஜை கொலை செஞ்சதா எழுதுனோம் நாம. எனக்கு ஏதோ இடிக்குது. சிதம்பரத்தோட போட்டோ கொடுங்க. அந்த புகைப்படத்துடன் ஃபாரன்சிக் லேபுக்கு போனார் நியூட்டன். கைப்பற்றப்பட்ட பிணத்தின் மண்டை ஓட்டு அமைப்பை சிதம்பரத்தின் புகைப்படத்துடன் கம்ப்யூட்டரில் ஒப்பிட்ட போது அவரை மகா அதிர்ச்சி தாக்கியது. கைப்பற்றப்பட்டிருக்கிற பணம் அந்த போட்டோல இருக்கிற சிதம்பரத்தோடது தான், அதுல சந்தேகம் இல்லை என்றார் லேப் டாக்டர். உடல் அழுகின தன்மையிலிருந்து கணக்கிட்டதுல இந்த சிதம்பரம் எப்போ இறந்ததா தெரியுது? 7-8 நாள் முன்னாடி. சரியா சொல்லணும்னா 2ஆம் தேதி ராத்திரி இவர் இறந்திருக்கலாம். மை குட்னஸ், 2ஆம் தேதி ஈவினிங் தான் இவன் தப்பிச்சான். அன்னைக்கு ராத்திரியே இவன் இறந்திருக்கானா? செத்தவனையா மெனக்கெட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். எப்படி இறந்தான்? அப்போ நேத்து காரை வெடிக்க வச்சு மணிராஜையும் சிவதாசையும் கொன்னது யாரு? அதெல்லாம் நீங்க பதில் தேட வேண்டிய கேள்விகள் சார் என்று புன்னகைத்தார் டாக்டர். பெருமூச்சுடன் வெளியேறினார் நியூட்டன். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ். நியூட்டன் சிந்தனையுடன் காப்பி பருகினார். சுசீலா கன்னத்தில் கை தாங்கி பரத் முகம் பார்த்தாள். பரத் சீரியஸாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்தவன் சட்டென்று சொடக்கு போட்டு, ஏன் சார், சிதம்பரம் எப்படி இறந்தான்னு போஸ்ட்மார்ட்டத்தில் தெரிஞ்சுதா என்றான். இல்ல, பாடி ரொம்ப அழுகி போயிருந்ததால இன்னர் பார்ட்ஸ் அதிகமாக சோதனை செய்ய முடியல. சோதனைக்கு லாயக்கும் இல்லாத பாடி அது. சிதம்பரம் ஏன் கொலை செய்யப்பட்டு குப்பை மேட்டில் புதைக்கப்பட்டிருக்க கூடாது? மறுபடி ஒரு கொலையா? சிதம்பரத்தை யார் கொலை செஞ்சிருப்பாங்க? ஒரு யூகம் சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஜிஹெச்ல இருந்து சாமர்த்தியமா தப்பிச்சு ஓடின சிதம்பரம் நேரா மணிராஜை தேடிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வெறியோட வர்றான். அவரை தாக்க முற்படுறப்போ சிவதாஸ் அவனை தடுக்கிறான். 2 பேருக்கும் நடக்கிற போராட்டத்துல சிவதாஸ் சிதம்பரத்தோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சுட்டு பிணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுறான். ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இருக்கலாம். அப்ப மணிராஜையும் சிவதாசையும் பழி வாங்கினது யாரு? சேகருக்கு மோட்டிவ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு மணிராஜ் 2 பெண்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்காரு. தெரியாம எத்தனையோ இருக்கலாம். அவரால் பாதிக்கப்பட்டவங்க வேற யாராவது இதை செஞ்சிருக்கலாம். இந்த இடியாப்ப சிக்கலை தீக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும் போலிருக்கே என்றார் நியூட்டன் சலிப்புடன். சார், உங்ககிட்ட ஒப்படைக்கப்பட்ட வேலை என்ன? சிதம்பரத்தை கண்டுபிடிக்கிறது. உயிரோடவோ பிணமாவோ கண்டுபிடிச்சிட்டீங்க, தட்ஸ் ஆல். மணிராஜ சிவதாச கொலை செஞ்சது யாருன்னு விசாரிக்கிற ஆபீசர்கிட்ட உங்க டவுட்ஸை சொல்லிட்டு வேலையை பாருங்க. அவர் மண்டை காயட்டும் என்றான் பரத். நியூட்டன் ஒரு குண்டூசி எடுத்து தன் பல்லிடுக்கில் சுரண்டியபடி புறப்பட்டு போனார். அவர் போய் கொஞ்ச நேரத்தில் கதவை தட்டி உள்ளே வந்தாள் அஞ்சனா. என்ன சார், கடைசியில சிதம்பரம் கதை இப்படி முடிஞ்சிருச்சே. தப்பிச்ச அன்னைக்கு ராத்திரியே இறந்திருக்காரு. எப்படி இறந்தாரு? ஒரே மர்மமா இருக்கே என்றாள். கவலைப்படுறதுக்கு உலகத்துல லட்சம் விஷயங்கள் இருக்குங்க அஞ்சனா. மணிராஜும் சிவதாசும் ஒளிஞ்சாங்கன்னு சந்தோஷப்படுங்க என்றான் பரத். எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? ஒருவேளை டிரைவர் வேஷத்துல போய் நீங்க தான் அவங்க 2 பேரையும் முடிச்சிட்டீங்களோன்னு. இன்னும் அந்த தொழில் ஆரம்பிக்கலங்க. சிதம்பரத்துக்கு என்ன நடந்துச்சு? மணிராஜ், சிவதாஸ் இவங்கள பழி வாங்கினது யாரு? இந்த 2 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சு பத்திரிகையில எழுதலன்னா மண்டை வெடிச்சிடும் பரத். கொஞ்சம் நீங்க கண்டுபிடிச்சு தரக்கூடாதா? தாராளமா. உங்க பத்திரிகை முதலாளிகிட்ட முதல்ல எங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் செக் எடுத்துக்கிட்டு வாங்க, இறங்குறோம். சும்மா ஓசியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க அஞ்சனா. ஓகே சார், நான் வரேன். ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா எனக்கு தெரிவிப்பீங்களா? ஷியூர். அவள் சென்றதும் சுசீலாவிடம், ஏன் சுசி, இந்த கதையை அடுத்த பாகமா போட்டு நாம துப்பறியலாமா என்றான் பரத். கொஞ்சம் முன்னாடி சென்சிபிளா ஓசியில வேலை செய்ய முடியாதுன்னு நீங்க தானே பேசுனீங்க? கரெக்ட். ஒரு அழகான மண்டை வெடிச்சு சிதறிடக்கூடாதேன்னு பார்த்தேன். என்ன சொல்றீங்க என்றாள் சுசீலா. அஞ்சனா சொன்னாலே பதில் தெரியலன்னா தன் மண்டை வெடிச்சு சிதறிடும்னு. நீங்க நியூட்டன் சாருக்கு சொன்ன பதில் சரின்னு எனக்கு படுது பரத். சிதம்பரத்தை சிவதாஸ் கொன்னு புதைச்சிருக்கலாம். இவங்கள பாதிக்கப்பட்ட வேற யாரோ கொன்னிருக்கலாம்.
அந்த வேற யாரோ யாருங்கிறது தான் கேள்வி. தட் இஸ் நாட் அவர் ஹெட்டேக் பரத் என்ற சுசீலா சரி புறப்படுங்க என்றாள். எங்க? காஞ்சிபுரம் போறோம். என்ன விஷயம்? ஒரு விஷயம் இருக்கு, அங்க போய் சொல்றேன், கார்லயே போயிட்டு வந்துடலாம் வாங்க என்றாள் சுசீலா. நிச்சயம் பட்டுப்புடவை வாங்குற வேலையா இருக்காதுன்னு மட்டும் தெரியும் என்றான் பரத். அத்தியாயம் 12. காஞ்சிபுரம். காரை நிறுத்தி சுசீலா இறங்கின இடம் ஒரு ஆசிரமம். என்ன சுசி இது? எங்கே வந்திருக்கோம்? இது பூர்ண கும்பானந்தா சுவாமிகளோட ஆசிரமம். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இறங்குங்க. வித்தவுட் அடல்ட்ரேஷன்னு பனியன்ல எழுதிக்கிட்டு சுவாமிகள் கிட்ட ஆசீர்வாதமா? நியாயமா? முதல்ல உள்ள விடுவாங்களா உன்ன என்றான் பரத். பேசாம வாங்க என்றாள். செருப்புகளை கழற்றிவிட்டு உள்ளே சென்றார்கள். வரவேற்பறை போல இருந்ததில் சில பேர் தரையில் அமர்ந்து அடுத்த அறையில் சாம்பிராணி புகை மணக்க அமர்ந்திருக்கும் சுவாமிகளை தரிசிக்க காத்திருந்தார்கள். இவர்களும் அமர்ந்தார்கள். அங்கே ஒரு சின்ன மேஜை போட்டு அதன் மேல் ருத்ராட்ச மாலைகள், சுவாமிகளின் படம் போட்ட ஸ்டிக்கர்கள், லேமினேட்டட் புகைப்படங்கள் விற்பனைக்கு வைத்திருந்தார்கள். பாதி கண்கள் மூடின நிலையில் சுவாமிகள் இருக்கும் ஒரு சிறிய லேமினேட்டர் போட்டோவை பார்த்த சுசீலா, இது என்ன விலை என்றாள். விற்பனை பெண். சாரிங்க, இது மட்டும் விற்பனைக்கு இல்ல, பார்வைக்கு வச்சிருக்கோம். இது இன்னும் லேமினேட் ஆகி வரல என்றாள். பரத் அந்த புகைப்படத்தை கையில் எடுத்து பார்த்து, மேடம் நல்லா பார்த்து சொல்லுங்க, சுவாமிகள் பாதி கண்ணா மூடின நிலையில இருக்கிற இதே சைஸ் லேமினேட்டட் போட்டோவை நாங்க சென்ட்ரல் ஜெயில் கைதிகள் கிட்ட பார்த்தோம் என்றான். உண்மைதான், அப்பதான் 50 படம் மட்டும் சாம்பிளுக்காக லேமினேட் செஞ்சு வந்தது. சுவாமிகள் அந்த 50ல் இந்த ஒன்றை தவிர மிச்சத்தை எல்லாம் ஜெயில் கைதிகளுக்கு தன் கையால விநியோகிச்சாரு. பரத்தின் மூளையில் பல்ப் எரிந்தது. சுசி வா, நீ சுவாமிகளை அப்புறமா பார்க்கலாம். நியூட்டனோட கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கு என்று பரபரப்பானான் பரத். என்ன சொல்றீங்க பரத்? நீ வா சொல்றேன். காரை வேகமாக செலுத்தினான். வக்கீல் கிருஷ்ணனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். என்ன சார் என்றார் கிருஷ்ணன். உங்களோட கொஞ்சம் தனியா பேசணுமே என்றான் பரத். அவர் முதுகுக்கு பின்னால் சுவரில் ஒட்டப்பட்ட ஏராளமான சுவாமி படங்களை பார்த்தபடி. மூவரும் வீட்டுக்குள் தனியறைக்கு வந்தார்கள். கிருஷ்ணன் சார், எனக்கு தெரிய வேண்டியது பதில் மட்டும்தான். சிதம்பரம் தப்பிச்சதும் உங்களை சந்திச்சான். அதை நீங்க மறுக்காதீங்க, உண்மை அது. எப்படி இறந்தான் அவன்? மணிராஜ் சிவதாச டிரைவர் செட்டப்ல போய் தீர்த்தது நீங்க தாங்கிறது என் யூகம். இதுக்கு உங்க பதில் என்ன? கிருஷ்ணன் அமைதியாக அவனை பார்த்தார். சொல்லுங்க சார், காஞ்சிபுரம் பூரண கும்பானந்தா சுவாமிகளோட லேமினேட் லேட்டஸ்ட் படம் இன்னும் சேல்ஸுக்கு வரல. ரெடியான சாம்பிள்கள் ஜெயில் கைதிகளுக்கு மட்டும் தரப்பட்டது. அதில் ஒன்று சிதம்பரத்துக்கிட்டையும் இருந்தது. இப்போ அது உங்கள் ஆஃபீஸில் சுவரில் சலஃபன் போட்டு ஒட்டி இருக்கு. அதை லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சா அதில் சிதம்பரத்தோட கைரேகை கிடைக்கலாம். கமான் ஸ்பீக். கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டார். சொல்கிறேன், உண்மைதான். சிதம்பரம் தப்பிச்சதும் வேகமாக என்கிட்ட தான் வந்தான். அப்போ வீட்டில் நான் தான் இருந்தேன். மணிராஜையும் சிவதாசையும் கொல்ல போகிறதாவும் அது வரைக்கும் தலைமறைவாக இருக்க நான் உதவி செய்யணும்னு சொன்னான். நான் வேணாம்னு சொன்னேன். தன் பக்கம் நியாயத்தை ஆவேசமாக பேசின அவனுக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுச்சு. மாசிவ் ஹார்ட் அட்டாக். சில நிமிஷங்கள்ல இறந்துட்டான். எனக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சேன். சட்டப்படி அவனுக்கு என்னால் நியாயம் வாங்கி தர முடியல. இப்போ தப்பி வந்தவன் பொணமா கிடக்கான். அவன் இறந்ததோ யாருக்கும் தெரியாது. திட்டம் மனசுல உதிச்சுது. அவன் சட்ட பாக்கெட்ல இருந்ததையெல்லாம் காலி செஞ்சுட்டு என் கார்ல கொண்டு போய் குப்பைக்குள்ள பிணத்தை ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அந்த போட்டோ அவன் சட்டைப்பையில இருந்தது தான். அப்புறம் மணிராஜுக்கு போலீஸ் கொடுத்த பாதுகாப்பு தீவிரம் குறையிறதுக்காக 1 வாரம் வெயிட் பண்ணேன். மணிராஜோட டிரைவரை மடக்கி நான் டிரைவராகி திட்டப்படி அவங்கள முடிச்சேன். சட்டப்படி சாதிக்க முடியாதத தர்மப்படி சாதிச்ச திருப்தி எனக்கு இருக்கு. என் உயிர் நண்பனோட கடைசி ஆசையை நிறைவேற்றின திருப்தி எனக்கு இருக்கு. அது போதும். என்னை அரசு செய்ய ஏற்பாடு செய்யலாம் நீங்க என்றார். நோ என்றான் பரத். முதல்லையே சொன்னேனே, எனக்கு தேவை பதில் மட்டும்தான். போலீஸ் ஒருவேளை இது மாதிரி உங்களை தேடி வந்து கைது செஞ்சா செய்யட்டும். நான் உங்களை காட்டி கொடுக்கறதா இல்லை. வரோம். காரில் சுசீலா, பரத் யூ ஆர் கிரேட் என்றாள். பெருசா எதுவும் செஞ்சிடல சுசி. 4 கதைக்கு ஒரு கதையில குற்றவாளியை தப்பிக்க விட்டுறது என் பழக்கம்தான் என்றான் பரத். முற்றும்.